நாடு எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேகம்ப பெருமானுடைய கருணையினாலும் இத்தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகள் ஓதுதல் அல்ல, ஓதுதல் ஓதுவித்தல் என்கின்ற இரண்டுமே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, பொருளுணர்ந்து சொல்லுவார் என்கின்ற வகையிலே அவற்றுடைய பொருளையும் சிந்திப்பதற்கு புலவர்களுக்கெல்லாம் சிந்திக்கிற வாய்ப்பை கொடுத்தார். ஏன்னா பெரும்பாலும் முழுமையாக பதியங்களை சிந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்காது. எதுவோ எது எடுத்துமோ அந்த பதியத்துக்கு தேவையானது அது தேவை. திருவாவூர் ஆதீனத்தில் கூட அந்த பதியங்களுக்கு தேவையான செய்தி தான் சொல்ல முடியும். ஆனால் இவற்றை முழுமையாக சிந்திக்கிற வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அத்துணை பேருடைய திருவடிகளையும் வணங்கி, இவற்றையெல்லாம் ஒரு உறுதுணையாக இருப்பது, ஓதுவது, படிப்பது என்பதுக்கு மட்டும் ஒரு அமைப்பு நடத்துவதற்கு அடியார் பெருமக்கள் மிக்க அவசியம். சைவத்தினுடைய அடிப்படையே அடியவர்கள்தான். சைவத்திலே படிப்பு ஏறனாக்கா அவங்களுக்கு ஒரு செருக்கு ஏறும். மற்ற கலை ஞானத்தில், கலைப்படியிலே கலை ஞானத்திலே படிக்கிற படிப்புகள்லாம் படிப்பு அதிகமாக அவங்களுடைய தரம் உயரும் என்று சொல்லுவார்கள். தரம் என்பது வேற, தகுதி என்பது வேற. சொற்களிலே, தமிழ் சொற்களிலே சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. தரம் உயர்வது என்பது அவருடைய அந்த பிசிக்கலி இருக்கிறது தான் தரம். தகுதி என்பது மென்டலி. அதாவது எனக்கு இங்கிலீஷில் தான் சொல்ல முடியுது. மனதளவிலே பக்குவத்தை பெறுவதற்காக பக்குவத்தை பெறுவது தகுதி. தரம் என்பது அவர்கள் உலகியல் ரீதியிலே, இந்த இன்னப்படி சொல்லணும்னாக்கா உலகியல் அருளியல் வச்சுக்கலாம். அதான் சொன்னாது. கலைஞானத்தை சொல்லுகிற போது ஒன்று சொன்னார். கருதறிய இல்லை கலைஞானத்துக்கு 2 முறை கொடுத்து சேர்க்கிறாரு. உணர்வறிய மெய்ஞானம் அப்படின்னு. மெய்ஞானத்துக்கு உணர்வறியதுன்னு சொல்லுவார். அது உணர்ந்தாதான் முடியும், உணர்த்த முடிதான் முடியும். அந்த வகையிலே இதை உணர்த்துவது என்கின்ற செய்தியிலே எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவதே பெரிய விஷயம். சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வேணாலும் வந்துடுங்க. மைக்கு கடிச்சிட்டுனாக்கா நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சுடுவோம். ஆனால் இதை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம், நால்வராதிகள் பெருமானிடத்திலே இதை பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்தது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியம். வர அருளியல்ல உயர்வு வர வர என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் பணிவு அதிகமாகுங்க. அதுதான் அந்த கலைஞானத்துக்கும் இந்த அருள் ஞானத்துக்கும் ஒன்று சொல்கிறோம். இதில் பிறகு நம்ம செம்மாந்து இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு தகுதி உயரும், எல்லாம் தரம் உயரும், அனைவரும் அவரை வணங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பெருமானுடைய திருவருளாகிய இந்த அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமே ஆனால் அதிலே அதிகமாக படிக்க மேலே போக போக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பணிவு அதிகமாகுங்க. இது நாம் நால்வர் வரலாற்றிலே நன்றாக பார்க்கலாம். நீங்கள் சொல்ல வேணும்னா நான் 2 பதியத்தை இன்றைக்கி சொல்லலான்னு பார்த்து வரேன். இந்த செய்தியெல்லாம் நம்ம பேசி தான் ஆகணும். ஞானசம்பந்தருடைய வரலாறையும் நாவுக்கரசர் வரலாறையும் பார்க்குமே ஆனால், ஆரம்பத்திலிருந்து அதை அப்படியே நுணுகி பார்ப்போமே ஆனால், இவர்கள் முதலிலே தோற்றத்திலே இருந்து பிறவியிலே இருந்து பெருமானுடைய திருவருளை பாடி பல இடங்களிலும் சென்று பக்குவம் அடைகின்ற பொழுது இந்த பணிவு அதிகமாக வருகிறது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் அவர் வரலாற்றை பார்க்கலாம். எழுத்து எண்ணி படிக்கணும், உரையோடு படிக்கணும். பெரிய புராணத்தை படித்தா தெரியும். இருவருடைய வரலாறுகளிலுமே அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறுகளையும் அப்படி தான் இருக்கிறது. இவர்கள் நாள் ஆகி பெருமானுடைய திருவருள் இவர்கள் வாய்க்க பெற கேட்டு பெற பக்குவம் பெறுகிறார்கள். பக்குவம் பெற்ற பிறகு பக்குவம் பெறுவதற்கு அந்த நிலைமை அடைகிற பொழுதெல்லாம் இவருக்கு பணிவு அதிகமாகிறது என்பதுக்கு ஒரே ஒரு உதாரணம். நீங்கள் அப்புறம் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஞானசம்பந்தரும் திருமறைக்காட்டிலே இருந்து இருவரும் பிரிக்கிறார்கள். திருமறைக்காட்டிலே இருவரும் இருக்கின்ற பொழுதுதான் பாண்டி நாட்டிலேருந்து ஞானசம்பந்தருக்கு அங்கே இருந்து வாய்ப்பு வருகிறது. திருமறைக்காட்டிலே இருந்து இருவரும் பிரிகிறார்கள். இருவரும் வேற துறையில் போய்கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவருடைய 2 பேருடைய வரலாறையும் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னாலும் வரலாற்றிலே பல விதமாக பெறுவார். இவர் கைலை காட்சி காத்துட்டு வந்தார். போய் கைலை காட்சியை நம்முடைய இவர் அருமையாக திருவையாறில் பார்த்தார் இல்லையா? திருவையாறு தானே கைலை காட்சி, நம்ம அமாவாசைக்கு போகிறோமே, அதில் பார்த்தார். நாவுக்கரசர்
ஆனால் ஞானசம்பந்தர் அங்கே போயிட்டு சமன்களுடைய தூரை எடுத்து அவர் பிறவி பயன் அவர் எதுக்காக இந்த தோற்றினாரோ அவதார பயனை அங்கே முடிச்சுட்டு வந்தார். ஆக ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்கிறாங்க. இவரும் பல வகையிலே போய் பெருமானுடைய திருவுருளையும் நிறைய அதிகமாகினே இருக்குது. அந்த வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பெருமான் இவங்க கூட இருந்து உதவி பண்ணிக்கிறான். அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கும் உதவி பண்ணியிருக்கார். எல்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு இருவரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த சந்திக்கிற நிகழ்ச்சியை தானாக அமைஞ்சத்தான் அந்த வரலாற்றில். இவர்களெல்லாம் நானும் போய் கைலை காட்சியை பார்த்துருக்குறேன். பெருமானுக்கு கைலை வரைக்கும் போனேன். அங்கேருந்து போன உடனே பெருமானே வந்தார், எனக்கு இது செஞ்சார், நான் கைலை காட்சி பார்த்தேன்ற ஒரு எண்ணம் அவருக்கு சிறிது கூட நாம் பெரியோம் நாம் தனேனானோம் என்கின்ற ஒரு எண்ணம் இவருக்கு இல்லை. அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கும் அந்த எண்ணம் இல்லை. அப்பர் இருக்கிற ஊருக்கு போகணும்னு வராரு அவர். ஞானசம்பந்தர் அங்கிருந்து பாண்டி நாட்டில் வந்த பிறகு அப்பர் இருக்கிற ஊருக்கு பார்க்கணும்னு சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு நிகழ்கிற பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கே போய் அதெல்லாம் பண்ணி சமணர்களுடைய தூரெல்லாம் அறுத்து விட்டு பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து தமிழ்நாட்டையே பாண்டியனையே அந்த பல்லவர் கொடுமையான சமணர்களிடமிருந்து நீக்கி அந்த பகுதியை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரே, அது சிறப்புக்காக நாம் அவரை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை பெருமான் இப்போ 10 வயசுக்கு மேலே இருக்க ஆகிப்போச்சு. அங்கே அவர் வரும்போது இவர் 8 வயசில் பிரிஞ்சு 2 பேர் பிரிகிற போது 7 என்னுடைய கணக்குக்கு இருக்கும். அப்புறம் 2 ஆண்டு கழித்து பார்க்குறாங்க. 10 வயசு குழந்தை மேலே 10ன்னா 10 மேலே ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். அங்கேருந்து மதுரையிலேருந்து வருகிற போது இவர் சந்திக்கிறாங்க. சந்திக்கிற போது நிகழ்ச்சி சொல்கிறாங்க. நான் பெரிய வரலாறு போகிறதில்ல. சந்திக்கின்ற பொழுது 2 பேரும் சந்திக்கிற போது அவருடைய பல்லக்க இவர் சுமக்கிறார். அவருடைய சிவிகையை இவர் சுமந்து கொண்டு வருகிறார். அப்பர் எங்குற்றார் என்று சொல்லுகிற பொழுது இங்குற்றேன்னு சொன்னால் பரவாயில்ல, தங்களுடைய திருப்பாதம் தாங்கியதாக இருக்கின்ற இந்த பல்லக்கை திருவடி மீது அடியேன் திருமுடி மீது சுமக்கின்ற பாக்கியம் பெற்று இங்குள்ளேன்னார். சார் இவர் எல்லாமே டெவலப் ஆகிக்கிட்ட வந்துட்டு போது எவ்வளோ அடக்கம் சார். எவ்வளோ பேர் உலகமே ஏற்றிட்டு இருக்குது. சைவ பெருமக்கள்லாம் ஏற்றிக்கிறாங்க. அடியார் மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த படிக்கிறவங்களாம் நம்மளுக்கு அவருக்கு புகழ் அப்பருக்கு புகழ் அதிகமாகிக்கொண்டே வருகிறது. நீங்கள் அந்த படிச்சே செக்கிலாருடைய வழியில் படிச்சுனே வந்தாங்க. இவ்வளோ மெருகேறிவிட்ட பிறகு என்ன பண்ணார், பணிகிறார். சரி இவர் பணிகிறார் பரவாயில்ல, நம்ம சமணர்களைய தூர்லாம் அறுத்துட்டு வந்தனால பணிகிறாருன்னு இவர் என்ன பண்ணணும், இவர் அங்கேருந்து வேகமாக இறங்கி குதிச்சு ஐயோ என்ன செஞ்சுட்டீங்க நீங்கன்றாரு. சார் இந்த ரெண்டுங்க பணியுமாம் பெருமைன்ற ஒரு சொல்லு இருக்கு பார்த்தீங்களா வள்ளுவருக்கு. என்றும் பணியுமாம் பெருமை. இந்த பெருமைக்குரியவர்களாக எப்பவுமே ஒருவருடைய பணிந்து இதை நம்ம வரலாற்றிலே நம்ம நிரூபித்திருக்கிறோம். ஆனால் இப்போ தானே சார் பணிஞ்சாங்க, முதலியே பண்ணிக்கிறாங்கன்னா முதலியே தான் முதல் சந்திப்பு நான் நம்ம கட்டுரை எழுதணும். மூவருடைய இரு பெருமக்களுடைய சந்திப்பு. யார் முன்ன விழுந்தாங்கன்னு தெரியாது. அது ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். குகனும் பரதனும் சந்திக்கிற போது அதான் ரொம்ப அற்புதமான செயல்பாடுகள். இப்படி இருந்தபோது இந்த பணிவு எப்படி இருக்குது பார்த்துங்க. அதை தான் சொன்னார் மாணிக்கவாசகர் மொத்தமாக சேர்த்து ஒரே ஐடியா. செல்வர் சிவபுரத்தினுள்ளார் திருவடி கீழ் பல்லோரும் ஏத்த, அதோட விட்டா பரவாயில்ல, பல்லோரும் ஏத்துகிறார்கள் என்றால் நம்மளை எல்லோரும் ஏத்துறாங்கன்னு இல்லை, பல்லோரும் ஏத்த பணிந்து. இதுதான் சைவத்துக்கு பெருமை. அந்த வகையிலே பணிவு கூடியவராக இருக்கின்ற பெருமையை நாம் அடைந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், பணிந்து அதுதான் சைவத்துக்கே அடிப்படை. மேலே போக பணிவு வேண்டும் என்பது தான் நம்ம சைவம் நம்ம கற்றுக் கொடுத்தது. வேற எந்த சமயத்தில் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சமயத்திலே இருந்து பணிந்து நம்மோடு இவ்வளவு நாளாக இருந்து ஐயா எப்போ தொடங்கினாரோ அப்போலேருந்து அவருக்கு இனிய நண்பராக இருந்தார். திருஞான சம்பந்தம் என்ற நண்பர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். திருஞான சம்பந்தம் ஆக்கூர் வருவார். அவர் நல்ல அதாவது உரைப்போடு இருக்கிற ஒரு பக்தி, கேட்கணுன்றது ஒரு உணர்வு இருந்து அப்புறம் அதுக்காக புத்தகம்லாம் வாங்கி வச்சுருந்து அது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டவர். இப்போ சமீப காலத்திலே இறைவனுடைய திருவடியை அவர் அடைந்திருக்கிறார் என்கின்ற செய்தி. ஏன்னா அந்த சைவத்துக்கு அவ்வளோ பரிவு அதான் என்கின்ற செய்தி. அதனால் நம்ம அமைப்பினுடைய சார்பிலே அவருக்காக சேர்ந்த மரியாதை எதை தான் நம்ம செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், அதெல்லாம் செஞ்சு அவருக்காக இருந்திருக்கிறோம். அதனாலே அவருக்கும் பெருமாளுடைய திருவுள் கிடைக்க வேண்டும் என்று அமைப்பினுடைய சார்பாகவும் நாம் அனைவருடைய சார்பாகவும்
அடியார் பெருமக்களுடைய சார்பாகவும், இன்னும் அவர் யார் யார் கூட தொடர்பு கொண்டு இருந்தார் என்று தெரியாது, அத்தனை பேர் சார்பாகவும் அவருக்கு உண்டான நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெருமானுடைய திருவுருள் அவர் கிடைக்க வேண்டும் என்றும் நமக்கும் அவரை போன்ற அடியார் பெருமக்களுடைய கூட்டு கிடைக்க வேண்டும் என்பதும் பெருமானிடத்திலே வேண்டி நம்ம தொடர்ந்து பணியை தொடங்கலாம். சார், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெருமக்களே, இந்த இதுன்னு நம்ம 23 பதியங்களை பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக. சில பதியங்கள்லாம் சிறியதாக இருக்கிறது என்று சொல்லலாம், பொருள் பெரியதாகத்தான் இருக்கிறது. இயன்ற வகையிலே நாம் இருக்கிற முக்கியமான இப்போ ஒரு 10 பதியங்களை படித்து விட்டாலுமே எல்லா செய்தியும் அதில் வந்துடும், திருப்பி திருப்பி அதே ரிப்பீட்டடாக வரும். இருந்தாலும் நான் தொகுப்பாக சில செய்திகளை சொல்லிவிட்டு முடிஞ்ச வரையில் ஒரு நாளைக்கு 1.5 பதியமோ இல்லை 2 பதியமோ, முடிஞ்ச வரைக்கும் இன்னும் பின்னால் போக சிறு 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 பதியங்கள் வரும். முடிஞ்ச வரையும் நம்ம விரைவாக செல்வதற்கு, ஏனென்றால் 365 136 பதியங்களா, 111 பதியம் இருக்குது. அதில் 2 ஐயா சொல் அதனால் நம்ம இயன்ற வரையில் நம்ம கொஞ்சம் விரைவாக சொல்லுவோம். நான் அதை இன்னொரு செய்தியோடு சொல்லலாம், முக்கியமான பதியங்களை சொல்லலாம் கூட, எனக்கு அது விரும்ப இல்லை. முடிஞ்ச வரையும் விரைவாக போவோம். எங்கேயாவது அந்த குறைய பெருமான் நமக்கு சொல்லுவார் என்கிற நிலையில குறிப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் விரைவாக போகும். இன்றைக்கு இந்த ஒரு பதியம் முடித்து அடுத்த பதியத்தில் எங்கே போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தொடச்சி நாளை 3 பதியங்களை நிறைய செய்திடலான்னு நினைக்கின்றேன். ஏற்கனவே இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த சீர்காழி என்கின்ற தலம், இதில் நமக்கு தலத்தை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது, சீர்காழி படிச்சிட்டோம். இப்போ நான் இனிமேல் அது மாதிரி ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். பெரும்பாலும் இருந்த தலமே திருப்பி திருப்பி வந்தாங்க, அந்த தலத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பெரிய புராணத்தில் மட்டும் ஒரு குறிப்பு எடுத்துன்னு சொல்லிடலாம். ஏன்னா பெரிய புராண குறிப்பு நமக்கு கிடைக்காது, அதை நம்ம சொல்லிடலாம். அந்த வேலையை சீர்காழி பதியை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆகையினால் அந்த சீர்காழி தலத்தினுடைய இருக்கிற பாடல் தக்கராகம் என்கின்ற பதிகம். இந்த தக்கராகம், வணக்கம் பா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எதுங்க? ஓஹோ, சரி சரி சரி. சரி, இப்போ இதுல தக்கராகம், இனிமேல் தக்கராக பற்றி மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுளான், இதுதான் நிறைய பதியங்களை பாடியிருக்கிறாரு. மிக சிறப்பான பதியங்கள் தான். அதில் நம்ம அந்த பதிய இதில் போனோம்னாக்கா அது ஒரு கொஞ்ச நாள் நமக்கு அங்கே போகல, அதெல்லாம் ஓதுவாருடைய சம்பந்தப்பட்ட செய்தி. ஆகையினா நமக்கு ஒரு பொருள் மட்டும் பார்க்கலாம், பொருள் புரிகிற மாதிரி நம்ம படித்து பார்க்கலாம். பூவார் கொன்றை புரிபுன் சடையீசா, பூவார் கொன்றை புரிபுன் சடையீசா காவாயன நின்று ஏத்தும் காழியார். ஒவ்வொரு இந்த பதியத்தில் ஒவ்வொரு பாடலையும் முதல் 2 வரிகளிலே சீர்காழியிலே வீற்றிருக்கிற பெருமான், காழியார், காழியார் என்றால் சீர்காழிப்பதியிலே வீற்றிருக்கின்ற பெருமான், எல்லாத்துக்கும் பொதுவான பொருள் தான். சீர்காழிப்பதியிலே வீற்றிருக்கின்ற பெருமான், அவனை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள் பாருங்க. இப்போ நமக்கு தெளிவாக காழியார், அந்த காழிலே இருக்கிற பெருமான், காழிலே கோயில் கொண்டிருக்கிற பெருமான், அவர் எப்படி வழி செய்கிறார்? பூவார் கொன்றை புரிபுன் சடையீசா கா வா என நின்று ஏற்றுவார். அந்த பகுதியிலே இருக்கிற அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர் எவ்வாறு ஏற்றுகிறார் என்றால், பெருமானே மலர்கள் நிறைந்ததாக இருக்கின்ற, பூ ஆர் என்றால் தேன்கள் நிரம்பப்பட்டதாக இருக்கின்ற, இந்த தேன் இப்போ ஒவ்வொரு மலர்களும் இருக்குது. அதனால் தேன்கள் நிறைந்ததாக இருக்கின்ற, கொன்றை மலர்களை உடைந்ததாக இருக்கின்ற, இந்த கொன்றையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சரமாக தேனும், சரத் கொன்றைனே சொல்லுவாங்க. ஆகையினால் அந்த மலர்களும் தேனீக்களும் அதை தேனை உண்ணுவதற்காக இருக்கிற பொருள்களும் நிறைவாக வருகின்ற அருமையான புரி என்றால், புரியை புரி என்பதுக்கு முறுக்கேறியன்னு அர்த்தம். நிறைய வருது இந்த பதிகத்திலே, ஒரு 3 இடத்துல. புரி என்றால் முறுக்கு ஏறிய சடை, புன் சடை என்றால் புல்லிய சடை, சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. புல்லிய சடை, முறுக்கேறிய சடை. அப்படிப்பட்ட பெருமானே எங்களை காப்பதற்காக நீங்கள் திருவருள் புரிய வேண்டும் என்று ஏற்றுகின்ற தன்மை உடையது. இதில்
இது பாக்களினுடைய சொற்பொருளை பயிலுகின்ற பரமர். இந்த பெருமான் எப்படிப்பட்டவர் என்று கடையில் வருது. இந்த பெருமான் அந்த காயில இருக்கணும் எப்படின்னாக்க, பெருமானே என்னை பாருங்க, இந்த சொல்கிற போது பாருங்க, ஏற்றுக்கின்ற பொழுது பெருமானே என்று வெறுமனே சொல்லலை. புன்சடை உடையவனே, மலர்கள் ததும்பின்றனே, அந்த ஒரு ஒரு இடத்துல பெருமானுடைய இடத்துல வந்து இதுலேயே இதில் வரல, நாளை பதிகத்தில் வந்து நாங்கள் பார்த்துக்கலாம். அது பாக்களினுடைய சொற்பயிலாக இருக்கின்ற பரமர்ன்றது இந்த பாட்டில் முக்கியமானது. பா ஆர் இன் சொல் பயிலும் பரமர். கடைசி வரி பாருங்க, பா வார் இன் சொல்னு வரும். பா ஆர் இன் சொல் பயிலும் பரமர். பாக்கள் என்றால் பாடல். அந்த பாடல்களே இனிமையான சொற்கள் இருக்கிறது. பாடலே சொற்கள் இருந்தால் மட்டும் போதுமானா, சொல்லு என்றாலுமே என்ன பண்ணணும்னாங்க, பொருள் பொதிந்தால் தான் சொல்லு. பொருள் இல்லாத போட்டால் அது சொல்லு கிடையாது, எழுத்துக்களையும் கூட்டமைப்புன்னு பேர். பொருள் இல்லாது என்றால், பொருள் இல்லாத ஒரு சொல்லு இருக்குன்னாக்கா, சொல் என்பதற்கு இலக்கணம்னா எழுத்துக்களின் ஒன்று சேர்ந்தது பொருள். ஆனால் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒரே பொருளில் கூட, ஒரே சொல்லில் கூட பொருள் இருக்குதுன்னு. ஆக எழுத்துக்களிலே ஒரே எழுத்தோ அல்லது எழுத்துக்கள் பல எழுத்துக்களோ, ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஒன்றாக சேர்ந்து இருந்தால் சொல்லு அல்ல. இப்போ கா வா, கா என்றால் காப்பாற்று, வா என்றால் வருகை தருது, வந்து வா என்றால் அழைப்பு. இப்போ கா என்பது ஒரு சொல்லு, ஒரே எழுத்து, அது ஒரு எழுத்து ஒரு சொல். ஆனால் கான்னு வெறுமனே கான்னு சொல்கிற போது எழுத்துக்காக தான் சொல்லணும். ஆனால் பாடலில் அது வருகிற பொழுது அதுக்கு ஒரு பொருள் இருக்கு இல்லையா. ஆக சொல் எனப்படுவது பொருள் உடையதாக இருந்தால் சொல்லு, இல்லைன்னா எழுத்துக்களையும் கூட்டமைப்புன்னு சொல்லிடலாம். அதனால் கா வா என இந்த கடைசியில் பா ஆர் இன் சொல். பா என்றால் பாக்களில், பாக்களிலே அமைந்திருக்கின்ற செறிந்திருக்கின்ற இனிமையான சொற்களினுடைய பொருளாக இருக்கின்ற பெருமான். பெருமான் எப்படி இருக்கிறாரு? பாக்களின் சொற்பொருளாக பயிலும் பரமர். ஆக பெருமான் சொல்லாகவும் இருக்கிறான், சொல்லினுடைய பொருளாகவும் இருக்கிறான். இது பல இடங்களிலே சைவங்களே வேதங்களுடைய பொருளாகவும் இருப்பான். வேதம் பெருமானை சொல்கிற போது வேதங்களாகவும் இருப்பான், வேதங்களிலே சொற்களாகவும் இருப்பான், அந்த சொற்களினுடைய பொருளாக இருப்பான், வேதங்களால் சொல்லப்படுகின்ற பொருளாக இருப்பான். வேதங்களினுடைய சொல்லாக இருப்பான், வேதங்களுடைய சொற்களுடைய பொருளாக இருப்பான். வேதங்கள் ஒன்றை சொல்கிறது பாருங்க. வேதங்கள் என்ன சொல்கிறது? வேதங்கள் ஐயா என ஏங்கி, ஐயா என வேதங்கள் ஐயா என. அப்போ வேதங்கள் என்ன சொல்லுது? பெருமானுடைய திருக்குறிப்பை தான் சொல்லுது, பெருமானுடைய திருவுருளை தான் சொல்லுகிறது, அவனுடைய தன்மையை சொல்கிறது, எல்லாவற்றையும் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட பெருமான். வேதங்கள் ஐயா என என்றால் வேதங்களுடைய பொருளாக இருப்பவன், பொருளினுடைய சொற்களாக இருப்பவன், வேதங்கள் எல்லாம் எந்த தெய்வத்தை சொல்லுகிறதோ அந்த தெய்வமாக இருப்பவன் என்று அது சொல்லுது. அதனால் பார்க்கலின் சொற்பொருளாக பயிலும் பரமர். திரிபுரம் எரித்த சீர்காழியார் அவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. புரிபுன் சடை ஈசர் சொல்லிட்டாரு. அவர் திரிபுரத்தை எழுத்தவர். ரெண்டு செய்தி தான் இதில். பாக்களின் சொற்களாக இருக்கிற பரமர், திரிபுரத்தை இருக்கின்ற பரமர். அவர் யார் என்றால் காழியிலே வீட்டு இருக்கிறார். அவரை காழியிலே இருப்பதை எவ்வாறு வழிபாடு செய்கிறார் என்றால், பூக்கள் நிறைந்ததாக இருக்கின்ற, தேன் நிறைந்ததாக இருக்கின்ற, பூக்களை விரும்பி வருவதாக வண்டுகள் அங்கே தீங்காரம் செய்வதாக இருக்கின்ற, முறுக்கேறிய புள்ளிய சடைகளை உடையவராக இருக்கின்ற ஈசனே என்னை காப்பாற்று. இப்போ நமக்கு வழி சொல்கிறார். கடவுள்கிட்ட போய் சும்மா நிற்காதப்பா, ஏதாவது அவர் புகழை சொல்லி பார்த்து ஏத்துதல். இப்போ சொல்ல நின்று ஏத்தும் என்றால், ஏத்துவது என்றால் ஒரு பாராட்ட வேண்டும் என்றால் அவருடைய புகழை சொல்லி பாராட்ட வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, ஐயா சாதாரணமாக அவரை பற்றி ஒரு 2 நிமிஷம் அதை அவரை பற்றி செய்தி சொல்லிவிடுங்க அப்படின்னாரு. ஏதாவது ஒரு அவர் அடியார் என்பதற்கும் அடியாருடைய இலக்கணத்தை சொல்லி அவரை பற்றி ஒரு பாராட்டு சொல்லணும் இல்லையா. பெருமானை பற்றி சொல்லணும். அதுதான் என்று ஏற்றுகின்ற பாழியார். அதனால் இந்த பெருமான் எப்படி இருக்காருன்னா, பாடல்களுடைய சொற்பொருளாக கலந்து நிற்கிறார் என்பது செய்தான். இந்த பக்தர்கள் எப்படி பாடுறாங்களாம் அவரை? ஒன்றை பூக்கள் பொருந்திய முறுக்கேறிய சடைய உடைய ஈசா என்று சொல்லுகிறார்கள். இன்னும் கேட்குறாங்க, ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, எங்களை வா, எங்களை காப்பாற்றுன்னு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் மனம் ஒவ்வாத அசுரர்களின் 3 புறங்களை அழித்ததாகவும் சொல்றார். இப்போ மலர்களுக்கு சமமாக இருக்கிற இந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்றாரு இந்த உரையாசிரியர். அவர் என்ன சொல்றாருன்னா, மனம் ஒவ்வாத அசுரர்களின் 3 புறங்களை அழித்தவரும் அவரே ஆவார். அடியார்கள் வா என்று காப்பாற்றுகிற தன்மை உடையவர் தான்.
ஆனால் அவருக்கு அந்த புறாதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் மனம் ஒவ்வாதவர்கள். அந்த மனம் ஒவ்வாதவர்களை புறம் மூன்றையும் மேவார் என்று சொல்லி பாருங்க. மேவார் என்றால் மனம் ஒன்றி வராதவர்கள். காவா என்று சொல்பவர்கள் யாரு? மேவார் என்று சொல்லி போச்சு. இந்த காவாருக்கு எதிரடியாக இருக்கிறவங்க மேவார். பெருமானே நீ தான் எங்களை காப்பாற்ற வேணும்னு நம்பி வர்றவங்க இவங்க அவரை கடவுளாட்சி என்ன ஆச்சுன்னு போனாருங்க இல்லையா, அதனால் மேவார். அதனால் மேவார் புறங்களை எடுத்தார். ஆக அல்லாருக்கு அல்லார் சொல்ல இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க, சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன்றார் பாருங்க. அதனால எல்லாருக்கும் நன்மை செய்ய மாட்டான்னு சொல்லு. அது மாதிரி பெருமானா அவங்களுக்குலாம் உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களையே நீங்கள் அழித்தா என்று செய்தி சொல்றாரு. அதில் ரெண்டுமே நிரல், அதாவது எதிரடியான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று ஒரு குறிப்பு. இதெல்லாம் சிந்திக்க வேண்டியது. அடுத்தது, எந்த என்று அங்கு இமையோர் புகுந்து ஈண்டி கந்த மாலை போடு சேர்காழியார். ஒன்றும் சுலபமான வந்தி. இங்கே பெருமான என்ன பண்றாருன்னா, இந்த வெந்த நீற்றர் விமலர் அவர் போலும் அந்தி நட்டமாடும் அடிகளே. அந்தி காலத்திலே நடனமாடுகின்ற அடிகளாகிய இறைவர். பெருமானை பற்றி செய்தி இந்த பாட்டில் அந்தி காலத்திலே அந்தி நட்டம், அந்தி காலத்திலே நடனமாடுகின்ற பெருமான் அடிகள் என்று இறைவருங்க. அந்த இறைவர் என்ன பண்றாருன்னா, தேவர்கள்லாம் வராங்களாங்க. முதல்ல காழியிலே இருக்கின்ற மனிதர்கள் சொன்னார், இங்க தேவர்கள்லாம் வராங்களாம். தேவர்கள் எப்படி வருவாங்கன்னாக்கா, இமையோன்னு சொல்ற சொல் தான் தேவர்கள். எப்படி கும்பிட்றாங்களா அவங்க, எந்தை என்று அங்கு இமையோர். இப்போ சீர்காழி பற்றி போன பாட்டில் சொல்லிட்டாரு, அவர் இருந்திருக்கிறாரு. அவரை இமையவர்கள் எல்லாம் வராங்களாம். பூர்வம் தெரியாது நமக்கு, அவங்க எல்லா நேரத்திலும் வழிபட்டு கொண்டு இருப்பார்கள். எந்தை பெருமானே நீ தான் எனக்கு தந்தை போல இருக்கின்றார்கள், எங்களுக்கெல்லாம் தந்தை போன்று இருக்கிற பெருமானே என்று புகுந்து குழுமி எவ்வளோ பண்ணாங்களாம், குழுவாக வராங்களாம். இமையோர் என்று அந்த பன்மையினை சொல்றதுனால இமையோர்களாகியவர்கள் பல பேரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து புகுந்து, நீ முன்ன நான் முன்ன ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஈண்டி, இந்த ஈண்டின்ற குழுவாக கூட்டமாக புகுந்து, இமையவர்கள் புகுந்து இந்த ஆலயத்திலே புகுந்து குழுவாக என்ன செய்கிறார்களாம், கையில் சும்மா வரலையாம். கோயிலுக்கு போனால் சும்மா போகக்கூடாதுன்றது. சொந்தக்கார வீட்டுக்கு போனால் தான் பொண்ணு வீட்டுக்கு வந்திய பேரம் பேத்திலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே இருக்கிற உறவுகள்லாம், இந்த உறவுகள்லாம் ஒன்றும் நிலையான உறவுகள் இல்லை. அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம பராமரிக்க வேண்டியதுதான் இருக்கிறோம். அவர்களுக்கே எல்லாம் கொண்டு போகிறோமே, நம்ம உயிருக்கு உண்டான கடவுள் இல்லையா, உலகத்துக்கெல்லாம் அப்பா இல்லையா அவர், உயிருக்கு உண்டான அப்பா அவர், உடலுக்கு உண்டான அப்பா தான் இங்கே இருக்கிறவங்க. தந்தையும் தாயும் இந்த உடலுக்கு உண்டான அந்த அப்பாவை போய் பார்க்க போகிற போது கையில் எதுவுமே இல்லாத போடுறாங்க. அதுதான் மலர் கொண்டு எடுத்து போங்க. நீரும் மலர் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்பெல்லாம் வேற சூழ்நிலை நம்ம வர முடியாதுன்னா எதுதோ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். போவாத, அதாவது கண்ட கோயிலுக்கு கையெழுத்து கும்பிட்டு காணாத கோயிலுக்கு காணிக்க போக விட்டுன்னு பழைய பாட்டி சொல்றது. கண்ட கோயிலுக்கு கையெழுத்து கும்பிட்டு, கோயில் இருந்ததுனாக்கா கையெழுத்து கும்பிட்டு போடா, சும்மா போவாத. இது நம்ம பெரியவங்க சொல்லி வச்சது. காணாத கோயிலுக்கு இல்லை, வெளியூர்ல இருக்குது என்ன இருக்குது, அந்த கோயிலுக்கு நம்மளும் அந்த கோயிலில் போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. எங்களால் முடியல, எல்லாரும் இப்போதான் நமக்கு வசதி போச்சு. அந்த காணாத கோயிலுக்கெல்லாம் காணிக்கை போக விடும். ஏதோ நல்லது நடக்கட்டும், சரி நடக்குது ஏதோ போகட்டு. அது மாதிரி அதே போல் அந்த பழைய பாட்டுலாம் என் பாட்டிக்கு சொன்னதான் இதெல்லாம். அந்த பாட்டு அந்த வகையிலே இவர் என்ன பண்ணாரு, இந்த பெருமான் அந்தி காலத்திலே நடமாடும் ஒன்று இருக்குது பாருங்க. அந்தி காலத்திலே நடமாடும் என்பதற்கு நிறைய ஒரு செய்திகள்லாம் இருக்குது. அந்தி நட்டமாடும் என்பது, இந்த அந்தி நட்டம் என்பது கடைசியில் ஆடுகின்ற நட்டம், உலக பேரழிவு காலத்திலே ஆடுகின்ற நட்டம் என்று பின்னால் ஒரு பாட்டில் அந்த செய்தி சுருக்கமாக வருது, பார்க்கலாம். அந்தி காலத்திலே நடமாடுகின்றார். அவரே எப்படி நடமாடுகிறார் என்றால், அதாவது அந்த நடமாடுகின்ற பொழுது அவரே நன்றாக சுட்டு எடுத்த திருநீற்றினை அணிந்தவர். இன்னொன்று சொல்றாரு பாருங்க அதுல. அடுத்தது வெந்த நீற்றர். வெந்த நீற்றர் என்றால் ஒரு நீர் வெந்நீர் ஆகுது என்றால் அது நல்லா சுட்டாதான். அது சாதாரணமாக ஒரு 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 விறகு எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக எரிஞ்சு போச்சுன்னா அது குப்பையில் போய் சேர்ந்துடும். நெருப்பே இருக்குது, கட்டை போட்டு எரிக்கிறோம், அதை மூட்டம் போட்டு அதை கறியாக்குறவங்க அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பாதி வெந்த உடனே அதை என்ன பண்ணுவாங்க, அவிச்சிட்டாங்கன்னா அது கறியாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நீர் ஆகணும்னா என்ன பண்ணணும், நன்றாக எரிந்து விடும். அது மாதிரி விடும். அதனால் இந்த வெந்த நீற்றர் என்று சொல்கிற பொழுது நன்றாக
வெந்த பிறகுதான் அது நீராகும். அந்த நீர்த்தினை அறிந்த பெருமான். ரெண்டு செய்தி. சாமி நடமாடுகின்றவர் என்று சொல்லுகிறாரு, அவர் வெந்த நீற்றர் என்று சொல்லுகிறாரு, அவர் காடிலே வீற்றிருக்கிறார். இந்த பாட்டிலே தேவாதி தேவர்கள் எல்லாம் குழுவாக குழுமி முன்னி முன்ன நாமன்னு முண்டி அடிச்சு கொண்டு பெருமானை சும்மா வரும்போது கந்த மாலை என்றால் வாசனை பொருந்தியதாக இருக்கின்ற மனம் மிக்க மாலைகளை கையிலே கொண்டு பெருமானுக்கு கொடுக்கிறார் என்கின்ற செய்தி. இப்போ அடுத்தது, தேனை வென்ற மொழியாள் ஒரு பாகம் காணமான் கை கொண்ட காழியார் வானம் ஓங்கு கோயில் அவர் போலும் ஆன இன்பம் ஆடும் அடிகளே. இந்த பாட்டில் இந்த ஆன இன்பம் என்பதற்கு ஒரு 2-3 செய்திகள் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் கொஞ்சம் சிந்திக்கலாம். ஆன இன்பம் ஆடும், அதுக்கு ஆன இன்பம் தான் உங்களுக்கு போட்டிருக்குது உங்க புத்தகத்துலையும். ஆன இன்பம் பாருங்க. இந்த இங்க உமையவளை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கு. உமையவளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. உமையவளை ஒரு பாகத்தில் வச்சிருக்கிறாரு, காட்டுமானை கையில் வச்சிருக்காரு, இன்பத்தோடு நடமாடுகின்ற இறைவர். இந்த 3 செய்தி அங்கே வந்துருக்கு. உமையமலையை உடையவர், காட்டுமானை கையிலே உடையவர், தேனை வென்ற உடையவர். அந்த இறைவருக்கு 3 செய்தி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தேனை வென்ற மொழியால் சொல்லியிருப்பத்தியா, இந்த தேனை வென்ற மொழியாள் இங்கே இதுக்கு ஒரு குறிப்பு எழுதுறாரு பாருங்க. இது இதுக்கு உரை அருணையார் உரை இல்லை. இது முதல் திருமுறைக்கு தண்டபாணி தேசிகர் குறிப்புரை எழுதியிருக்கிறார். பொழிப்புரை குருசாமி தேசிகர். தண்டபாணி தேசிகர் குறிப்புரை எழுதி விட்டார். பொழிப்புரை எழுதினவர் குருதாம் தேசிகர். 2 பேரும் சில இடங்களிலே இவர் ஒன்றா சேர்ந்து கான்ட்ராக்ட் எழுதலை. அவர் ஒரு சுச்சுவேஷன் எழுதினார். ஆனால் 2த்தையும் சேர்த்து போட்டு ஆதீனம் பதிச்சு. அது சில இடங்களில் பார்க்குறபோது கண்டுபிடிக்கலாம். நம்ம இங்கே பாருங்க, இந்த தேனை வென்ற மொழியால் என்பதற்கு ஒரு நயத்தை கொடுக்குறா பாருங்க. வாய் வழியாக புகுந்து பின் இனிப்பது தேன். தேன் ருசியை பார்க்கணும், இனிப்பு பார்க்கணும், வாய் வழியாக தானே போகணும். அந்த உமையவளை சொல்ற போது எவ்வளோ அருமையாக சொல்றாங்க. உமையவளை சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த உமை என்பது தேனை வாய் வழியாக இருக்கிற தேன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேனை விட சிறப்பான மொழி இருக்குதான். தேன் சாப்பிட்ட உடனே இனிக்கும். சாப்பிட்டு தீர்ந்து போச்சுனாக்கா அதுக்கப்புறம் காரம் சாப்பிட்டோம்னாக்கா அது சுவை இருக்கும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சாப்பிட்டா வரும். ஒவ்வொரு பழங்களை இனிப்பிலேயே பல வகை சாப்பிடணும். பாயசம் சாப்பிட்டாங்க அந்த இனிப்பு கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் பலாசி ஒன்று கொடுப்பாங்க, முக்கடியும் கொடுப்பாங்க. இவ்வளோ சாப்பிட்டா அப்பப்போ அதோட மாறிக்கினே அந்தந்த அடுத்த சுவை தாட்டிக்கினே இருக்கும் அந்த நாக்கு வாய். ஆனால் காது வழியாக பார்த்தீங்களா இன்சொல். அந்த இடத்துல நயமாக சொல்லியிருக்காரு, தேனை என்ன பாட்டு, தேனை வென்ற மொழியால். தேனை வென்ற மொழியால் என்றால் வாய்க்கு மட்டும் சுவையை தடுக்கிற சுவையான இருக்கிற தேன் இருக்கு பத்தியா, அதையும் வெல்லக்கூடிய அளவிலே மொழி இருக்கு பத்தியா. அந்த மொழி செவி வழியாக புகுது, அது இந்த வழி இல்லை. ஆனால் அதுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேனுடைய இனிமையை விட சிறந்த மொழி பெருமாட்டினுடைய திருமொழிகள் அவ்வளவு இருக்கிறது என்கின்ற ஒரு சின்ன நுணுக்கம் தான் அது. இன்னும் அப்படியே போனாக்கா நமக்கு எல்லாத்தையுமே பெருமாட்டி பாலமாக தான் செய்யணும். சிவம் சிவமேன்னு இருக்கும், சக்தி மூலமாக தான் எல்லாம் நமக்கு கொடுக்கும். அதனால அந்த அந்த தேன் அந்த தேனை வென்ற மொழியால் என்பது எவ்வளோ அளவுக்கு யோசனை பண்ணி நம்ம பார்க்குற பாருங்க. தான் திரும்புகிறேன். இப்போ சாதாரணமாக தேனை விட இனிமையான மொழி உடையவள் என்றால் என்ன சொல்லுவோம், தேனை வெல்லுதல் என்றால் தேனுடைய இனிப்பு உலகத்திலேயே இனிப்பு சிறப்பாக இருக்கிற பொருள்களே தேன் தான். அதுதான் நம்ம சொல்லுவோம். அதனால் வாய் வழியாக புகுந்து மிக இனிப்பாகினது பின் புளிக்கும் தேன். அது தேன் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு தகட்டும், எவ்வளோ இருந்தாலும் சரி. ஆனால் செவி வழியாக சிந்தையில் புகுது பார்த்தீங்களா, அது நினைக்க நினைக்க கடைசி வரைக்கும் இனிப்பாகுமா. அதனால் அப்படிப்பட்ட இனிக்கும் மொழி வென்றது என்பது குறிப்பு. அதனால்தான் தேனை வென்ற மொழியால். தேனை தேன்மொழி. தேன்மொழி என்பது தேன் இதுவும் சமமாக போச்சு.
தேன்மொழியால் என்று நம்ம பேர் வச்சுக்கணும். தேன் போன்ற மொழியை பேசுபவள்னு அர்த்தம், இனிமையான மொழி பேசுது. இது தேனை வென்றா தேனை விட இனிமையா. அப்போ ஒரு நேரம் கூட அந்த சொல்லு நினைச்சு பார்த்தாக்கா சந்தோஷமா இருக்கிற மாதிரி சொல்ல தான் பேசுவாங்களாம். அதனால தான் உமையம்மை. இல்லைன்னா சாதாரண நம்ம ஊரில் இருக்கிற அம்மைங்கள் ஆயிடுவாங்களே. அதனால உமையம்மைக்கு தனியாக சிறப்பு இருக்கிறது தேனை வென்ற மொழியால். அம்மை நீங்கள் சில இலக்கியங்களில் பார்த்து புராணங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உமையம்மையும் பெருமானம் பேசிக்கிட்டு சில புராணங்களில் வரும். நம்ம அங்கே போகல, நம்ம புராண பிரசங்க சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். சில இடங்களில் இருக்குது பெருமானை அந்த அம்மா எப்படி வணங்குறாங்கன்றது பெத்த புராணம் திருவிழா புராணம் இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் வருது. அதனால் அந்த மொழி என்பது ரொம்ப அற்புதமாக புலவர்களும் அப்படி தான் எழுதுவாங்க. அந்த சொல்லு வந்து கடைசி வரையும் சிந்திக்கக்கூடிய சொல்லாக இருக்கணும். சரி, அதுக்கிட்டும் கம்பனும் அதே மாதிரி பின்னால் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆக அடுத்தது கையில் அவர் என்ன வச்சுருக்காரு, காணமான் போட்டிருக்காருங்க. காணமான் என்றால் காணத்தில் இருக்கிற மான். சாமி கையில் இருக்கிறது மான் எப்படி வந்ததுன்னு தெரியும்னு உங்களுக்கு தெரியும். தார்காவன திருடிகளால வந்தது அது. அது கையில் வானம் பத்திரமா இருந்து வச்சுக்கினாரு. ஆனால் அது காணத்தில் இருக்கிற மான் அல்ல, இது மொழி அடைப்படையிலே வந்தது. இன அடைன்னு பேர் இருக்குது இலக்கணத்தில். காணமான காணத்தில் இருக்கிற பெருமான வச்சில் அவர் கையில் இருக்கிறதெல்லாம் வேற வேற ஐட்டத்தில் வந்ததெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறார் பத்திரமா. தோலை உரிச்சு போட்டுருக்காரு, அதுவும் ஒரு சிக்கலான வந்த பிரச்சனை தான் சேர்ந்துருக்காரு. ஆக இந்த சாதி அடைன்னு அந்த இலக்கணத்தில் பேர். இறைவன் கையில் உள்ளது காட்டுமான் அன்று. குறிப்புறையில் எவ்வளோ தெளிவாக கொடுத்துருவாங்க. ஆக ஆண் இன்பம் ஆடும் ஒரு சொல்லு இருப்பாத்துங்க. ஆணை இன்பம் ஆடும் அடிகளே தானே காணத்திலே ஆண் இன்பம் ஆடும் அடிகளே என்ன வருது அந்த பாட்டு? ஆன இன்பம் ஆகும் அடிகளே என்பதற்கு இவர் குறிப்பிட கொடுக்கறான்றது. ஏற்போடி மானை கையில் ஏந்தி விளங்கும் காழிப்பதில் இருப்பவர். ஆன இன்பம் என்றால் ஆன வரைக்கும் பாரியா அப்படின்னா முழுஷா பாருன்னு அர்த்தம் இல்லையா? ஆன மட்டிலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் இல்லையா? ஆன இன்பம் என்பதற்கு இப்படி பொருள் கொண்டாக முழுமையாக முற்றிய இன்பத்தோடுன்னு ஒரு பொழிப்புரை எழுதிட்டார். முற்றிய இன்பத்தோடு ஆடுகின்ற சிவபெருமான் அப்படின்னு இவர் முடிச்சாரு. ஆனால் அவர் என்ன பண்றாரு, ஆன இன்பம் ஆடும் என்பதற்கு முற்றிய இன்பத்தோடு ஆடுகின்ற பெருமான் இன்பத்தோடு ஆடுறாருன்றது மட்டும் சொல்லல. பெருமான் ஆண் 5 ஆடுன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? பசுவிலே இருந்து கிடைக்கின்ற பொருட்களை ஆனந்தத்தோடு தன்னை குளிப்பாற்றி கொள்ளுகின்ற அடியார் என்பதும் இதில் காண கிடைக்கிறது. ஆண் இன்பம் என்பதற்கு ஆவின் இழந்து கிடைக்கின்ற பொருட்கள் ஆண் 5. அதில் வந்து ஆண் அதான் அது அதி இன்ப சொல்ற பாருங்க. முற்றிய இன்பத்தோடு ஆடுகின்ற அடிகள் என்பதும் கொள்ளப்படும். இங்கே அடுத்தது ஆண் நெய் என்பது போல பசுவினால் வரும் இன்பமாகிய பால் முதலியவற்றின் அர்த்தங்க. ஆண் இன்பம் என்றால் பசுவினால் இருந்து கிடைக்கக்கூடிய என்பது இப்படியும் பொருள் கொள்ள கிடக்கிறது என்ற இந்த நுணுக்கத்தை நம்ம பார்க்கணும். வேற ஒன்று திருமுறைகளை அப்படியே பார்க்குற போது இந்த ஆணை இன்பம் என்பதற்கு ஆவிலிருந்து கிடைக்கிற இன்பம் ஒன்று போதும், முற்றிய இன்பத்தோடு பெருமான் ஆடுகிறார் என்பதற்கு. அவர் ஏன் இன்பம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு போட்டுருக்காங்க. அவர் ஏன் இன்பம் அவருக்கு இருக்குதுன்னாக்கா அடியார் பெருமக்களுக்காக இவ்வளவு செய்கிறார். உலகம் முற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆடுகிறார் என்பதுதான் நம் குறிப்பு. அடுத்தது மானா வென்றி. மானா வென்றி ஏன்னா இந்த பாட்டை வந்து சாதாரணமாக படிக்கிறதுக்கு மனசு வரல. அதனால் மானா வென்றி காலம் மடியவே காணாமாணிக்கு அளித்த காழியார். இப்போ என்ன பண்ற பாருங்க, இந்த பெருமான் நானார் வாழி தொட்டார் அவர் போலும் பேனார் புறங்கள் அட்ட பெருமானே. பேனார் புறங்கள் என்பதற்கு தம்மை பேணி வழிபடாத அசுரர்களின் புறங்கள். பேனார் என்றால் பேணி வழிபாடு செய்யாதவர். அந்த தம்மை பேணி வழிபாடு செய்யாதவர்களாயிருக்கின்ற அசுரர்களுடைய 3 புறங்களையும் அட்டவராகிய பெருமான் அவர் என்ன பண்றாராம், மானா என்று பாருங்க, மானா வென்றி காலம், மாட்சிமை இல்லாத வெற்றியை உடைய காலம். காலன் எவ்வளோ பேர்லாம் சொல்றான். இப்போ மாட்சிமை இல்லாத வெற்றியை உடைய காலன் ஏன் சொல்றேங்க? இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் செய்கிறான். ஆனால் அவன் வந்து டைம் பிரகாரம் கரெக்டாக செய்ய வேண்டியது பெருமான் கொடுத்துக்கிற பழி பிரகாரம் இன்னார் இந்த நேரம் போகணும்னு செய்கிறான். ஆனால் அவனை யாராவது பாராட்டுறாங்களா? அந்த பாவி வந்து அதனால்
அவனுக்கு கிடைக்கிற வெற்றி வந்து அவனுக்கு புகழே கிடையாது. உலகத்தில் யாராவது யமனை சாதாரணமாக சந்தோஷமாக சொல்லியிருக்காங்களா? ஆனால் நியாயமாக அவனா நமக்கு தான் தெரியும். அடியார் பெருமக்கள் ஒரு வேளை சொன்னாலும் சொல்லலாம். உலகியல் இருந்தால் நம்ம சொல்ல மாட்டோம், அருளியல் பார்க்குறப்போ சொல்கிறோம். இப்போ நம்ம இதை போய் ஒளியில் போய் சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க பாருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு காலையிலேயே வச்சுப்போம். இப்போ சொன்னோம் நம்ம ஒருத்தரை, அவர்கிட்ட இறைவன் அழைத்து கொண்டான் பெருமாத்துக்கு இருந்தான். இந்த யமப்பாயை வந்து கூட்டு மூட்டான்னு நம்ம சொல்ல முடியுமா? அடியார் பெருமக்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் உலகில் என்ன பண்ணுவாங்க, நல்லா தான்ப்பா இருந்தார் போனார்ப்பா, யமன் வந்து அவர் ஒரு வழி பண்ணிட்டு போட்டான்ப்பா. அதனால யமனுடைய வெற்றி அவன் அந்த பெருமான் கொடுத்த பணி பிரகாரம் செய்கிறான். அந்த வெற்றி வந்து மானா வென்றி. இந்த மானா வென்றின்றது இவ்வளோ சிந்தனை இருக்குது, புகழுக்கு மிக்கதாக இருக்கு. மானா வென்றி என்றால் மாட்சிமை. மானா என்றால் மாட்சிமை. மாட்சிமை உடைய வெற்றி இல்லாதவனாக இருப்பவன். அடுத்தது காணா மாணி என்றால் இறைவனாலன்றி வேறு ஒன்றையும் காணாதவர். இந்த காணா மாணி இருக்கு பார்த்தீங்களா, இறைவனை தவிர வேற எதையுமே கருத மாட்டார்கள். காணா என்றால் கண்ணுக்கு மட்டும்தான் காணுதல் அல்ல, மனதினாலும் தன்னுடைய புற உறுப்பாகிய கண்ணினாலும் அக உறுப்பாடிய மனதினாலும் இறைவனை தவிர வேறு ஒன்றையும் சிந்திக்காமல், கண்ணால் காணாமல் வேறு எதையெல்லாம் வந்து எல்லாவற்றையும் இறைவனாக காணுதல், அது வேற. எல்லாவற்றையும் இறைவனாக காணுதல் ஒரு தன்மை. அப்படிப்பட்டவராகிய மாணி என்பதுக்கு நமக்கு நல்லா தெரியும், மார்க்கண்டேயருக்கு. இறைவனை என்று வேறு ஒன்றையும் காணாதவராகிய மாணி என்பதற்கு என்ன சொல்ல, பிரம்மச்சாரி. மாணி என்பதற்கு பிரம்மச்சாரிக்கு மாணி என்பது பெயர். அந்த பிரம்மச்சாரியாக இருக்கின்ற மார்க்கண்டேயருக்கு என்ன பண்ணார், அவர் அளித்தார். என்ன கொடுத்தாரு, வாழ்நாளை நிறைய கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் காழிலே வீட்டிருக்கிறார். அவர் நானார் வாழி சொல்லிட்டேன். அடுத்தது நான் சொன்ன பேனார் புறங்கள் என்றால் தன்னை வந்து வழிபாடு செய்வதாக இருக்கின்ற 3 புறங்கள் அழித்தார். தம்மை பேணி வழிபடாத அசுரர்களை 3 புறங்களை அழித்த பெருமான்றது செய்தி இங்கே இருக்குது. அடுத்தது முப்புராதிகளை அழித்ததற்கு மட்டும் என்ன பண்ண, நான் பூட்டிய அம்பையும் தொடுத்த வருமாவார். இங்கே புறங்கள் அட்டார் என்பதுக்கு எப்படி அட்டார் என்றால் அவருக்கு நான் தொட்ட நானார் வாளி தொட்டார். நானிலே இருந்து புறப்படுகின்ற நானார் வாளி, நானிலே இருந்து வில்லினுடைய நானிலே இருந்து புறப்படுகின்ற வாளி என்றால் அம்பை தொட்டவராக இருக்கின்ற விட்டவராக இருக்கின்ற பெருமான். இந்த 2 திரிபுரத்துக்காக கொண்டாந்துட்டாருங்க. அடுத்தது மாடே ஓதம் எரிய வயல் சென்னூல் காடேரி சங்கு இனும் காழியார். இந்த சீர்காழிக்கு உண்டான சிறப்பை சொல்றார் பாருங்க. இந்த சீர்காழியில் இருக்கிற பெருமான் மாடே ஓதம் ஏரிய வயல் சென்னல் என்றால் அங்கே இருக்கின்ற வயல், சென்னல் என்றால் நெல் வயல்கள். அந்த நெல் வயலிலே எரியப்பட்டதுன்னா அப்படின்னா காடு ஏரி சென்னல் மாடே ஓதம் எரிய என்றால் அங்கே என்ன கொடுத்தாங்கன்னா கடல் ஓரத்திலே இருக்குது. ஓதத்திலே இருக்கின்றவர்கள்லாம் பக்கங்களிலே எரியப்பட்ட சங்குகள். மாடே என்றால் தள்ளி அப்படியே குளிச்சு அலைகளினாலே எரியப்பட்ட சங்குகள். அந்த சங்குகள் என்ன பண்ணுதுன்னா சிறிதாக வந்து அந்த வயல் காட்டில் ஏறி போய் வயல் காட்டில் ஏறி சென்று தங்களுடைய சங்குகளை உயிர்க்கின்றது என்கின்ற செய்தி சொல்றார் பாருங்க. அதாவது கடலினுடைய ஓதத்தால் எரியப்பட்டதாக இருக்கின்ற அந்த சங்குகள் எல்லாம் வயலிலே உள்ள சென்னலிலே இருந்து முத்தி ஈழுகின்றது. நம்ம சங்குலேருந்து தான் முத்து வருதுன்னு நல்லா தெரியும். இந்த சங்கு எங்கே கொண்டாந்து சேருது, வயலில் அந்த அலைகள் வீசுகின்றது. அந்த நீரானது சிறிதாக இங்கே மடுகிறது, வயல்களிலே வருகிற வயல்களிலே சங்குகள் முத்து ஈணுகின்ற ஒரு தன்மையோடு. ஆனால் தான் அந்த முத்துக்கள் கொழிப்பாக என்று சொல்வார்கள். இந்த குழந்தைங்களாம் முத்து எறிஞ்சு விளையாடுன்னு சொல்லுவாங்க. அந்த முத்துனுடைய சிறப்பு அவ்வளோ சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமான் என்ன பண்ணிருக்கார், வாடா மலரால் பங்கர் அவர் போலும். இங்கே பாரு, பெருமாட்டிக்கு முன்ன சொன்னார், சொல் மொழியால் சொன்னார், இனிக்கின்ற மொழின்னு சொல்லி பண்ணார். அடுத்தது வாடா மலரால் பங்கர் அவர் போலும். இதானே சார், எப்பொழுதுமே சாமி மேட்டு இருக்கிறது அங்கே இருக்கிறதுலாம் எதுவும் வரும், உலகத்துக்கு இல்லாத இருக்குது. இப்போ நமக்குலாம் வந்து சினிமா சர்பத்தை வச்சுருந்தாக்கா பாம்பு வச்சுருந்தாக்கா பயங்கரமாக இருக்கும், அது நன்மை பண்ணிடும். ஆனால் அங்கே போனோம்னா அது பாட்டுக்கு அம்மனு அமைதியாக இருக்குது. அவர் கையில் இருக்கிற எல்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா அது சொல்கிறார் பாருங்க. இங்கே பாருங்க, வாடா மலர் பெருமானுடைய சடையிலே இருக்கின்ற கொன்றை மலர் அப்பப்போ எத்தாந்து அவர் வச்சுக்கிறாரு. ஏன்னா தினம் எத்தாந்து விற்கிறாங்களா? இல்லை. ஆனால் பெருமானிடத்திலே இருக்கிற எதுவும்
மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட செய்திகள். அதான் சொல்றாரு வாடா மலர் என்பதற்கு இதை இந்த வாடா மலரார் என்பது குறிப்பு இவர் கொடுத்துருக்காரு. பெரிய புராணம் உரையாசிரியர் கொடுத்துருக்காரு. அந்த வாடாமலர் அந்த குறிப்பை அவர் வேற ஒரு குறிப்பேற்றார். நான் இதையே வச்சுன்னு பேசுறதுக்கு நேரம் பார்த்தலனாக்கா இருந்தாலும் அதை பார்த்தேன் எந்த சிச்சுவேஷனில் இது பாடினா அந்த பாட்டை மட்டும் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் தெய்வத்தன்மை உடையவள் என்பதை தெரிவிப்பதற்காக வாடாமலர் என்றால் பெருமாட்டியின் மீது இருக்கிற மலரானது வாடாமல் இருக்கும். ஏனென்றால் பெருமாட்டியினுடைய தன்மை அது தெய்வத்தன்மை இருக்கிறவங்க தான் வாடாது. தெய்வத்தன்மை யார்கிட்ட இருக்குதோ அது அப்படியே வச்சுது அப்படியே இருக்கும்ன்றதுனால அந்த தன்மைக்காக சொல்லிடுறார் வாடாமலரால் பங்கரம். அந்த உபயோகம் ஏடார் புறம் உண்டு எரித்த பெருமான். ஏடு என்பதுக்கு குற்றம். ஏடு என்பது குற்றம். ஏடார் என்றால் குற்றம் நிறைந்தவளாக இருக்கின்ற. இந்த திரிபுரத்தவருக்கு எப்படி வருது பாருங்க. புறம் உண்டு நிறைய பேனார் புறம்னு சொன்னார். ஏறக்குறைய 4 பாட்டிலையும் திரிபுரத்தை பற்றி சொல்லிட்டே வராரு. நான் அப்படியே சொல்லிடலாம் மொத்த பாட்டிலையும் வருதுன்னு சொல்லலான்னு பார்த்தா இல்லை, அடுத்த பாட்டில் மாறி போகுது. ஏடார் புறம் என்றால் குற்றமுடையவளாக இருக்கின்ற திரிபுரத்தவருடைய புறத்தங்களை எரித்தார் என்கின்ற கடவுள். அந்த பெருமானுடைய கருணை இருக்கிறது என்பது கருணையும் இந்த காழிக்கரையிலே ஏந்தி கடவுள் கருணையாக இருப்பதனால பெருமான் இருக்கிற சீர்காழியில் உள்ள வந்துட்டு பெறுங்க அது எரியப்பட்டதாக இருந்தாலும் முத்துக்களை ஈணுகின்ற தன்மை பெறுகிறது என்பது தெய்வத்தன்மை இருக்கிற இடத்துக்கு பொருந்து இருக்கிறது என்பது. அந்த அடுத்தது கொங்கு செருந்தி கொன்றை மலர் கூட கங்கை புனைந்த சடையார் காழியார் அங்கண் அரவம் ஆட்டும் அவர் போலும் செங்கண் அரக்கர் புறமூன்று எரித்தாரே. இந்த பாட்டிலையும் அரக்கர் சிரம் வந்துட்டார். இந்த அரக்கருக்கு என்ன சொல்ற பாருங்க. செங்கண் அரக்கர். ஒரு மனிதனுடைய கண் எப்போ சிவக்கம் என்றால் கோபம் வருகின்ற போது. சதா சர்வ காலமும் கோபாக்னியாக இருந்து கொண்டு கோப குறிப்போடு இருந்து கொண்டு அவங்களெல்லாம் எப்பவுமே அசுரர்களுக்கு என்ன கோபம்னா தேவர்கள் அழிக்கணும்னு இருக்கும். அதனால அழிப்பதையே குறிக்கோளாக கொண்டு விளங்குகின்றவராக இருக்கின்ற அசுரர்களுடைய புறங்களை 3ஐயும் எரித்தவராக இருக்கிற பெருமான் அவர் கையில் என்ன வச்சுறான். அங்கண் அரவம் ஆட்டும் அவர் போலும். அந்த பெருமான் உடம்பிலே அரவத்தை ஆட்டு கொண்டிருக்கிறான். அங்கம் அரவம் ஆட்டும் என்றால் அங்கம் அரவம் என்று சொல்லணும். அங்கன் அரவம் என்றால் உடலிலே பல இடங்களிலே அரவத்தை வச்சுருக்கார். சில படங்களிலே வரும். பெருமானை படங்கள் வருகிற போது உருவப்பொழிவிலே இங்கே கட்டின்னு இருப்பார், கையில் கட்டின்னு இருப்பார். அது 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 சில அந்த ஓவியருடைய கெப்பாசிட்டியில் பல இடங்களிலே பெருமானை இங்கேருந்து ஆரம்பிப்பார். கழுத்தில் சுற்றி போட்டு ஒன்று வச்சுருப்பார். அது சில இடங்களே இருக்கும். அந்த மாதிரியான படம்லாம் ரூமில் ஏற்றாந்து வைக்காதான்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கன் அரவம். அங்கம் அறம் என்றால் அது மட்டும் இல்லை ஆட்டும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அரவத்தை வைத்து கொண்டு அந்த அரவம் எப்போ வச்சாலும் தெரியாது. அவை மொத்தம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கு. அந்த அரவங்கள் உயிரோடு இருந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்க தன்மை உடையதாக இருக்கிறது என்பது தான் அங்கம் அரவம் ஆட்டும் அவர். அப்படிப்பட்ட தன்மை உடையவர். கங்கை புனைந்த சடையார். தலையிலே சிரசிலே கங்கையை தன்னுடைய சிரசிலே வைத்து கொண்டு இருக்கிறபடியார் அது ஒரு அலங்காரமாக ஆகிப்போச்சு. கங்கை புனைந்த சடையார் காழியார். அப்படிப்பட்ட பெருமான் காழியிலே வீட்டு இருக்கிறார். கொங்கு செருத்தி கொன்றை மலர் கூட. பெருமான் அவர்கிட்ட கையில் இருக்கிற அந்த என்னென்ன மலர் சொல்றார் பாருங்க. கொங்கு செருத்தி கொன்றை இவற்றுடன் கங்கை. தலையில் இருக்கிறதுலாம் வரிசை அடிக்கிட்டாருங்க. கோங்கம் கொன்றை இவையோடு கூட சேர்ந்து அவர் கங்கையும் வைத்து கொண்டு இருக்கிறார். 3 மலர் சொன்னாருங்க. கொங்கு செருத்தி கொன்றைகிற மலரோடு இருக்கின்ற பெருமான் இவற்றையெல்லாம் தன்னுடைய சிறையிலே வைத்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற கொங்கு செருத்தி கொன்றை என்ற மலரோடு சேர்ந்து கங்கையும் அடிந்து கொண்டு இருக்கிறார் என்று செய்தி சொல்லிட்டார். இதுலேயும் திரிபுரத்தை சொல்லியாச்சா. இது வரைக்கும் 6 பாட்டில் 6 முறை வந்துச்சு சொல்கிறேன். கொல்லை விடை மூன் பூதம் குளித்தாடும் கல்லை கல்ல தானே கல்லையா கல்லவா கல்லவடம். நான் இந்த கொல்லைன்னு உடனே கல்லைன்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அந்த துணை எழுத்து அடிச்சிட்டேன். ஏன்னா கல்ல வடம்ன்றது உரையில் வரும்போது கல்ல வடம் தான் வருது. கொல்லை விடை மூன் பூதம் குளித்தாடும். விடை முன் கொல்லை விடை முன் பூதம் குனிந்து ஆடும் கல்ல வடத்தை உகப்பார் காழியார் அல்ல இடத்து நடந்தார் அவர் போலும் பல்ல இடத்தும் பயிலும் பரமரே. பெருமான்
எல்லா இடத்துலையும் வருவான். ஓட்டுநர் இல்லாத இடத்திலே கூட இருந்து தோன்றி, பயிலுதல் என்றால் தோன்றுதல் சொல்லப்படும். இந்த பல்ல இடத்தும் பயிலும் பரமர்னு இது பார்த்தீங்களா கடைசி வரி. பல்ல இடத்தும் பரவும் என்றால் போற்றுனர் அல்லாதார் இருங்கடிலும் தோன்றி அருள் வழங்குகின்ற இயல்பை உடையவதாக என்பதுக்கு இந்த கடைசி வரி. எல்லாருக்கும் நன்மை செய்வதற்கு தான் பெருமானுடைய தன்மை இருக்கும் என்கிற செய்தி சொல்றாரு பல்லைய பயில்மர். அவர் என்ன பண்றாருன்னாங்க, கள்ளவடம் என்பது, கள்ளவடம் என்கின்ற என்னும் பறை, கள்ளவடம் என்பது பறை, அது ஒரு வகையான பறை. பறைகள் பல இருக்குது அல்லவா, பறையினடு ஒரு வகை கள்ளவடம். கள்ளவடம் என்பது பறையினடு ஒரு வகை. அந்த வரை ஒரு வகையான பறைன்னு வச்சுங்க, கள்ளவடத்துக்கு அதான் ஒரு வகையான பறை. அந்த பறையை ரொம்ப விரும்பிடுவாங்களாம், பறை ஒலியை விரும்பி. அவருக்கு சில ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒரு ஒரு ஆட்டம் போடுற போது ஒன்று ஒன்று தேவைப்படும் அவருக்கு. அதனால் அந்த பறை ஒலிக்கு ஆடுகின்ற ஒரு நேரம் வரும். அந்த மாதிரி கள்ளவடத்தை விரும்புகின்றவர் அவர் அந்த காழியிலே வீற்றிருக்கின்றார். அல்ல இடத்தும் நடந்தார் அவர் போலும் என்பதற்கு தான் அருள் வழங்குவதற்காக எல்லா இடத்திலும் இருந்து ஆடி செல்வார்கள். எல்லா இடங்களிலும் சென்று எல்லாருக்கும், ஒரு இடத்துல வந்து அல்லாதாருக்கு அல்லாரு சொன்னோம் இல்லையா, இப்போ இதில் வந்து எல்லாருக்கும் பொருள் செய்வார்னு சொல்றார். பல்ல இடத்தும் பயிலும் பரவாயில்ல, பல இடங்களிலே வந்து சென்று எல்லாருக்கும் நன்மை செய்கிற இடத்து அல்ல இடத்தும் நடந்தார்னு சொல்லுதாங்க. தன்னை விரும்பாதவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் எப்படியாவது பக்குவப்படுது. என்ன இப்போ இல்லை அப்புறம்னு வரும். ஒரு தாய் தந்தை இருக்கிற போது இந்த பையனுக்கு அதனால் கொடுங்க அப்படின்னாக்கா, அவன் நல்லா படிக்கிறான், அவன் பாட்டு இருக்கட்டும், அவனுக்கு இதே இருக்கட்டும், அவனுக்கு பார்ப்போம் அவன் எந்த லைனில் போகிறான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யும்னு சொல்லி. ஆனால் விட மாட்டார், அவனுக்கு நான் செய்வேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு சாதாரண உலகிலேயே இருக்கிற தந்தைக்கே இவ்வளோ நமக்கு இருக்க நம்ம குழந்தைங்கிட்ட போது பெருமாளுடைய குழந்தைங்களே, அதனால் தாயினும் சிறந்த தயாபரன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர். அடுத்தது, எடுத்த அரக்கன் எரிய விரல் ஊன்றி கடுத்த மூரிய வடத்தார் காழியார் எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போலாம் பொடிக்கொள் நீரு பூசும் புனிதரே. இது என்ன சொல்லுது? இராவணனை நெரித்த காழியார், இராவணனை நெரித்த காழியார், அதான் முதலடி. அரக்கன் இராவணன், நெறிய என்றால் அவனுடைய தோள்கள் இரும்படியாக விரலால் ஊன்றி நெறித்தவராக இருக்கின்றவர், கடுத்தவர், கடுத்த முறிய வடத்தார் காழியார் என்றால் அப்படிப்பட்ட பெருமான் கருணை உடையவர் தான். அவர் சில நேரத்தில் அவனுடைய பாடல்கள் கேட்டுது, அவன் எடுத்தான், பாட்டு எடுத்தான் இல்லையா, அந்த பாடலுக்கு அவர் இறங்கினார். முதல்ல கோபித்தாரு, கடுத்து கடுத்தவர். அந்த கடுத்தவர் பெருமான் எடுத்த அரக்கன் எரிய விரல் ஊன்றி கடுத்தார், கடுத்தர் என்பது பெரும். அடுத்த பாட்டில் எடுத்த பாடலுக்கு இறங்குகிறார். முதல்ல கடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவனுடைய பாடலுக்கு இறங்கினார். ஆமா, கேத பாட்டு அதான் சொல்றது. கோபித்து, முதல் கோபித்து அவனுடைய சாமகானத்துக்கு அவர் இறங்கினார் என்பது தான் வந்து இது. உமையவளை ஒரு பாகத்திலே வைத்திருக்கிற பெருமான் மூணாவது பாட்டு பொடியாக அமைந்த திருநீற்றை பூசும் தூயராகிய பெருமான். சரி, கைலையை எடுத்த இராவணன் வந்து முடிகள் நெறியுமாறு அளித்தார், சிறைய போச்சு. அவனது ஆற்றல் அழியுமாறு அடத்தவர். அந்த காழியான் இராவணன் எடுத்த பாடலாகிய சாமகானத்துக்கு இறங்கி அருள் செய்த ஒரு தன்மை சொல்கிறேன். சாமி கிட்ட போக முடியாதுப்பான்னு நினைக்காதீங்க, எந்த நேரத்திலையும் பெருமான் எல்லாருக்கும் உதவி கொடுக்கிற தன்மை உடையவர் என்கிற செய்தி சொல்லுது. ஒன்பதாவது பாடல். ஆற்றல் உடைய அறியும் பிரமனும் தோற்றம் காணா வென்றி காழியார். அடுத்தது, ஏற்றம் ஏறங்கு ஏறும் அவர் போலும் கூற்றம் அருக குமைத்த குழகரே. இந்த இடத்துல யமனை ஒன்று செஞ்சதுக்கு யமனை வந்து செஞ்ச தன்மை அவர் சொல்றாரு. இப்போ கூற்றம் என்ற சொல்லுக்கு பாருங்க, கடைசியில் வர வாழ்நாளை கூறுபடுத்தி கணக்கின்று உயிர் கொள்ளும் இயமன் அஞ்சுமாறு. இந்த கூற்றம் மருக என்பதுக்கு யமனுக்குன்னு சொல்ற கூற்றம் யமன். இந்த கூற்றம் ஏன் பேர் வந்ததுனாக்கா, அவன் எல்லாருடைய வாழ்நாளையும் கூறுபடுத்தினான். இந்த கூற்றம் என்ற சொல்லுக்கு ஒரு நயத்தை கொடுக்குற. கூற்றுவன் கான்
இதுக்கும் யார் மூலமாக செய்கிறாரு? யமன் வந்து அவருடைய ஆள் தான். ஆனால் இதே கூற்றுவன்கான் பாட்டு, கூற்றுவனை குமைத்த கோன்கான். அப்போ கூற்றுவனுடைய பணியை செய்கிறாரு. அந்த அப்போ கூற்றுவன் பெருமானை சொல்கிற போது அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு பொருள் இருக்குது. கூற்றுவன் யான் கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்த கோன்கான் கோலையன்கான் கோலை நீரானான்கான் காற்றவன்கான் கனலவன்கான் கலிக்கு மின்பான் கணபவள செம்மியனி கலந்த வெள்ளை நீற்றவன்கான் நிறையாரும் புனல் கங்கை நீசுனை ஏற்றவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவனின் எண்ணத்தான். கூற்றுவன்கானு அப்படின்னா அவன் நடனம் ஆடக்கூடியவன், கூத்தாடுதலே வல்லவன். கூற்றுவனை குமைத்தவன் என்றால் உயிரை உடலிலே இருந்து கூறுபடுத்துவன் கூற்றுவன். அந்த கூற்றுவன் வேற, இந்த கூற்றுக்கு வந்து நடனம் ஆடக்கூடிய என்பது தன்மை இருக்குது. அதனால இந்த கூற்று ஆமா ஊன் உயிர் வேறு செய்தான் சார். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். ஊன் உயிர் வேறு செய்துட்டாருன்னு. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், உடலோடு கைலாயம் போனாங்கன்னு. அங்கே போகிற போது அது எப்படி போனாருன்றது இன்னமும் சந்தேகமாக தான் இருக்குது. அது ஒரு தெளிவு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது அப்படித்தான் நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லுவாங்கன்ற எப்பயே நம்ம ஐயா கிட்ட கேட்டோம். அதனால் நம்ம இங்கே பெரிய புராணத்தில் அது ஒரு நெடுலான சப்ஜெக்ட். எப்படின்னா ஒரு நாள் டைம் ஃப்ரீயாக இருக்கிற போது பேசுகிற மாதிரி ஒன்று அதை பேசிக்கலாம் நம்ம. அதை அதனால் ஆற்றலுடைய அறியும் பிரமனும் தோற்றம் காணா ஒன்று. இப்போ அரியும் பிரமனுங்க சொல்கிற போது ஆற்றலுடைய அரியும் பிரமனும் சொன்னார். ஆனால் தோற்றம் அறியார் காணார். இப்போ என்னதுக்கு சொல்றதுனாக்கா, இந்த பெருமான் ஆற்றல் உடையவன் தான். சிவபிரானார் ஆற்றலுடைய திருமாலும் பிரமனும் தாம் அடிமுடிகள் தோன்றும் இடங்களை காணாதவராறு வானுவர ஓங்கியவரான். அவங்க ஆற்றல் உடையவர் தான். அவனுக்கு மேலே இவர் பேராற்றல் உடையவர். பெருமான் ஆற்றல் எல்லாரும் உலகத்தில் எவ்வளோ பேர் ஆற்றல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெருமாள் பேராற்றல் உடையவன் என்று குணத்தில் ஒன்று. பெரிய ஆற்றல் உடையவர் தான் பெருமான். அது ஒரு 8 குணங்களில் பெருமாள் இருக்கிற 8 குணங்களில் ஒன்று. அதனால் பேராற்றல் உடையவர். அதனால் ஆற்றல் இருக்கிறவங்க தான் பெரிய. இப்போ சாதாரணமாக அந்த போஸ்ட் வர முடியுமா? இப்போ பிரம்மா திருமாலாம் எப்படி வராங்க? நம்ம சித்தாந்தப்படி உயிர் வர்க்கங்களிலே இருந்து பக்குவம் அடைந்து சிறப்பு பெற்று அவருக்கு சில பணிகளை கொடுத்துருக்குறாங்க. விஞ்ஞான கலர் லெவலுக்கு மேலே, அதுக்கு மேலே போனவங்க தான் அவங்க. அப்படிப்பட்ட தன்மை உடையவராக தான் ஆற்றல் உடையவர்கள் தான். ஆனால் அவங்க ஆற்றல் எங்கே செல்லும்னாக்கா உலகிலே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் செல்லும், பெருமாண்டத்தை செல்லாது. அதனால் ஆற்றல் உடைய அறியும் பிரமனும் தோற்றம் காணாது என்றால் பெருமானுடைய உருவப்பொலிவை தெரியவில்லை. தோற்றம் காணாத வகையிலே எங்கே இருக்கிறாரே தெரிய முடியாதவர்களே. இது என்னன்னே தெரியாது, இது சாமி தானே தெரியல. அதனால் தோற்றம் காணாது நின்றவராக இருக்கின்ற காழியிலே இருக்கிற பெருமான். அப்படிப்பட்ட வெற்றியை உடையவர் அவர். அவங்களையும் காண முடியாமல் இருக்கிறவர்னா அவர் வெற்றி பெற்றவர் தானே. அவங்க தோல்வி அடைய செய்து வெற்றியாக பெற செய்யணும். அப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருக்கின்ற பெருமான் எங்கே இருக்கிறார்? காழியிலே வீட்டு இருக்கிறார். ஏற்றம் ஏறு அங்கு ஏறும் அவர். இந்த ஏற்றம் ஏறு என்பது வெற்றியை உடையவராக இருக்கிற காழிப்பதியில் இருப்பவர். ஆற்றலுடைய திருமாலும் காண 2 இடம் வெற்றி வந்துடுச்சு. மிக உயர்ந்த ஆணேர். இந்த ஏற்றம் என்றால் உயர்ந்த. இந்த உயர்ந்த என்றால் அவ்வளோ பெரிய உயரமாக இருக்குதுன்றது இல்லை, உயர்வு உடையதாக இருக்கின்ற பெருமைக்குரியதாக இருக்கின்ற ஏற்றம் என்பது இங்கே பெருமைக்குரியதாக இருக்கின்ற ஏற்றம். பெருமைக்கு உரியதாக இருக்கின்ற ஏறு. இந்த ஏற்றம் என்பது பெருமைக்குரியது, உயர்ந்த என்கின்ற தன்மையுடையது. இன்னொரு ஏறு என்பது இடபத்தை சொல்கிறது. பெருமைக்கு உடையதாக இருக்கின்ற ஏரிலே அவர் அதிலே ஏறினார். ஏற்றம் ஏறு 2 இருக்குது. இன்னொரு ஏறு வருது, அதிலே பயணித்தல், ஏறி பயணம் செய்வராக இருக்கின்ற பெருமான். அவர் போல் அங்கு கூற்றமருக அது சொல்லியாச்சு நம்ம. அப்படிப்பட்ட தன்மை உடையவர். அடுத்தது 10வது பாட்டு சமணர் தான் வரும். பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர் கறக்கும் உரையை விட்டார் காழியார். அந்த பெருமான் அவரும் இருக்கிற கோயிலில் தான் பேசுகிறாங்க, அந்த ஊரில் தான் பேசுகிறாங்க. எல்லாரும் சொல்கிறத ஏழை சொல்லு செய்வனுடைய கால் ஏறு. சாதாரணமான இவங்களும் சொல்லினே தான் இருக்கிறாங்களாம். இது பெருக்க பிதற்ற இந்த பெருமான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, பெருக்க பிதற்றுதல் என்பதற்கு தேவையில்லாததெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஏராளமான சொற்களை சொல்லுவாங்களாம்.
அடுத்தது பெருமாட்டிங்க ஒன்று சொல்றாருங்க, இருக்கின் மலிந்த இறைவர் அவர் போலும் என்றார். இருக்கின் மலிந்து முதல் பாட்டிலே வந்ததுங்க. சொல்லினுடைய பொருளாக இருந்தவர் சொல்ற போதே நான் வேதம் சொன்னேன், வேதத்தை பற்றி சொன்னாங்க. வேதம் என்பது வேதத்திலே முன்னே இருக்குது இருக்கு வேதம். இருக்கு வேதத்திலே முடிவாக இருக்கின்ற முடிந்த முடிவாக இருக்கு வேதத்திலே முடிந்த முடிவாக இருக்கின்ற பொருளை மலிந்து இருக்கின்ற பொருளாக இருக்கின்ற பெருமான் இறைவர் அவர் போலாம். அறுப்பின் முதலாளர் என்றால் அரும்பு போன்ற முளைகளை உடையவளாக இருக்கின்ற உமையம்மையினுடைய ஒரு பாகத்திலே உடையவன் சொல்ல வராரு. இங்க ஒரு சிறந்த பொறிப்பு என்னன்னா, தாமரை அரும்பு போன்ற தனங்களை உடையவளாக இருக்கிற உமையம்மை சொல்லிட்டாரு. அடுத்தது உண்மையன்றி பேசி பிதற்றுகின்றது தான் பெருக்க பேசுதல். டேய் சத்தம் போடாதரா. இப்போ ஒரு பொய் சொன்னான்னா தான் அது ஒத்துக்கணுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா பெருக்க பிதற்றுதல். இப்போ நீங்கள் பெரியவங்களாம் இப்போ அருணையார்கிட்ட நான் நிறைய பேசல, அருணையார்கிட்ட நான் பேச வாய்ப்பே இல்லை. அவரை பற்றி இது பண்ணினாருங்க. நான் குழந்தையா இருக்கிற போது அவர் அப்பா கூட பழகிட்டு இருக்காரு. ஒரே ஒரு முறை நான் 11ஆவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற போது, 11 கூட இல்லை, 11 முடிச்சுட்டு பியூசி 66 67 பியூசி ஃபெயில் ஆகிற போது அருணையார் இங்கே இருக்கிறாரு ஊருன்னு கூப்பிட்டு போனார். அப்போ பேசுகிற போது ரொம்ப சாஃப்டாக பேசுவார். வேகமாக கடிஞ்சு பேசுகிற பழக்கமே அவர்கிட்ட இல்லைங்க. அவர் கொஞ்சம் கண்ணுலாம் கூட அப்போ ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு 35 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு தான் எங்கள் அப்பா அவர் போய் பார்க்குறாரு. அவருங்க மடத்துக்கெல்லாம் போன போது அவரால் மடத்தை இவராலையும் போக முடியல, ஒன்றும் இல்லை. அப்போ பார்க்குற போது அவர் சொல்கிறார், பொறுமையாக பேசு, இவங்க யார் அப்படின்றார். 35 வருஷத்துக்கு முன்னே பார்த்தவங்களை கண்டுபிடிக்க முடியல, சம்பந்தம் வந்துருக்கான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பழகிருப்பார், குடும்பத்தில் போய் குடும்பத்திலே இருந்து எல்லாம் இருக்குது. சம்பந்தம் வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. சம்பந்தம் வந்துருக்கானே சொல்கிறாங்க, அவ்வளோ பழக்கம் இருந்தது. நல்லா இருக்கிறியாப்பா, எவ்வளோ நாளுக்கு பின்ன பார்த்தது குழந்தை. அப்புறம் இவன் யார்? பக்குவமாகிறாரு. பசங்க யாரும் தான் கேள, இவன் யார்? உங்கள் மகனா? ஆமாம் சாமி. இதே காலில் விழுந்து சேவிச்சுக்கிட்டான்றாரு. அவன் இருப்பான், நல்லா நல்லா. உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குறியா? ஏன்னா சொல்லி கொடுத்துருக்குறியா? எங்கள் சுவாமி இந்த பொழப்பு எனக்கே சோறு போடல, இந்த என் பொழப்பு அவர் சொல்லி கொடுத்தா பாரதம் கற்றுக் கொடுத்தாரு அவர். அதெல்லாம் எனக்கே சோறு போடல சாமி, நான் என்ன பண்ணுறது? ஏதோ படிக்க வச்சிருக்கிறேன், பியூசி படிச்சிருக்கிறான், ஏதோ படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலையும் நம்ம தொழிலையும் எங்கள் தொழிலையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல, ஏதோ போய் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டுருக்குறேன். படிப்பு தான் வரணும், உங்கள் ஆசீர்வாதம் தான்னாரு. நல்லா வருவான், கவலைப்படாதுன்னு. அப்படி மாதிரி அவாரியார் ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்கு. ரெண்டுமே இன்றைக்கி நான் பலிச்சிருக்கேன் இவர் சொன்ன. அப்போ அவங்கெல்லாம் பெருக்க சொல்ல மாட்டாங்க. பொய் பேசுறத கண்ணாபண்ணா வளவளன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் பெருக்க பிதற்றுதல் என்பதுக்கு அவ்வளோ சொல்லி இருக்குது. பொய்யையும் பிறர் ஏற்காத உரையையும் சொல்லுகிறது பெருக்க பிதற்றுதல். உண்மையன்றி மிகவும் பிதற்றுகின்றவர்கள் தான் பெருக்க பிதற்றுதல் என்று போது. இந்த சமணர்கள் சாக்கியர்கள் சொல்லிடணும், நல்லா தெரியும். அவளை உரைகளை கொல்லாதவராக இருக்கிறார் பெருமான். காடியிலே இருக்கிற யார் சொல்லியும் தேவையில்லாத சொல்ல. ஆனால் ஒரு சாதாரணமாக இருந்து பெருமானே என்னை கவனிக்கிறியே, இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதே கிடையாது. இருந்தாலும் ஏழை சொல்லு ஏறுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று, ஏழை சொல்லு கட்டாயமாக ஏறும். அந்த தன்மை உடையவராக இருக்கிற ஏழை இல்லைனாக்கா வேறு சிந்தனை இல்லாதவன் ஏழை. இப்போ நான் ஏழையேன் என்று சொல்றதுக்கு நிறைய நுணுக்கமான பொருள் இருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய தன்மையுடையதாக இருக்கின்ற பெருமான் அங்கே இருக்கிறார். அந்த சீர்காழியில் இருக்கிற பெருமான் சமணர்கள் அப்படி சொல்லிட்டாரு. காரார் வயல் சூழ்காழி கோன் தன்னை. இப்போ இவர் பதிய பலன் சொல்றாரு. கார் ஆர் வயல் சூழ் காழி கோந்தனை என்றால் நீர் வெள்ளத்தால் கருத்த சேறுபட்டு விளங்குகின்ற வயலாம் சொல்ற பாருங்க. காரார் வயல் சூழ் என்றால் கருமையான சேறு தான். கருமையான சேறு எப்போ வரும் என்றால் கருமையான மேகங்கள் நீர் பொழிவதனால் இருந்து சேறுகளை உடையதாக இருக்கின்ற வயலை உடையதாக இருக்கின்ற. எவ்வளோ சொல்றாரு பாருங்க. இதுக்கு இவ்வளோ நீளமாக எழுதுகிறாரு. நீர்வளத்தால் கருகும் சேறுபட்டு சேறுபடுதல் என்றால் சேறு உடையதாக விளங்குகின்ற வயல்களை சூழப்பட்ட சீர்காழி பகுதி, அதான் காரார் வயல் சூழ், அவ்வளோ நீளம். அப்படிப்பட்ட சீர்காழி பதியிலே கோன் என்றால் சீர்காழி பதிக்கு தலைவராக வீற்றிருக்கின்ற பெருமானை சீரார் ஞான சம்பந்தன் என்றால் சிவபெருமான் மீது சிறப்பு பொருந்திய ஞான சம்பந்தன் அவளை செய்த பாடல். இந்த சீரார் என்பது ஞான சம்பந்தன் சொல்லிக்கல. ஞான சம்பந்தன் சீரார்னு தன்னை சொல்லிக்கணும்னு நினைக்க வேணாம். ஞான சம்பந்தன் சொன்ன சீரார் பாடல்
இங்கே அதான் எழுதுறாரு, ஞானசம்பந்தன் அருளி செய்தருளிய பாடல்களை சிறப்பு பொருந்திய பாடல்கள். இந்த பாடலுக்கு தான் இந்த சிறப்பு பொருந்திய பாடல். ஞானசம்பந்தனால் அருளி செய்யப்பட்ட சிறப்பு பொருந்திய பாடல்களை எப்படி பாடினோமா? ஞானசம்பந்தன் அருளி செய்தருளிய பாடல்களை ஓதி உலகோர் போற்ற துதிக்க வல்லவர்கள். இப்போ ஓதுதல் மட்டும் இல்லை, உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் அதை அறிந்து கொள்ளும்படியாக துதிக்கும்படியாக செய்யவர்கள் என்றார். இப்போ நமக்கெல்லாம் அது ஐயாவுக்கெல்லாம் அந்த புண்ணியம் வந்து போகுது. ஓதி ஏறார் வானத்து பாரார் புகழ பரவல்லாம். இப்போ ஞானசம்பந்தம் நம்ம வீட்டில் உட்காந்து படிச்சா புகழ்தான், படிச்சு சரியாக போச்சு. இப்போ நான் வீட்டில் படிச்சிருந்தாலும் சரியாக போச்சு, அவருக்கும் படிச்சிருக்கலாம். இப்போ எல்லாரும் கேட்குற மாதிரி வந்துருக்குது. இதுதான் வந்து பாரார் புகழ என்றால் உலகம் அதனுடைய பலனை அனுபவிக்கும்படியாக சொல்லுகின்ற தன்மை உடையவர்கள் என்பது இவ்வளவும் சேர்ந்து ஒரே வழியில் பாரார் புகழ பரவுதல் என்றால் பெருமானுடைய இந்த பாடல்லாம் பரவுதல் தான். பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்கள்னு வைணவத்தை சொல்லுவாங்க. பெருமானுடைய அருளிப்பாடுகள் நம்ம சொல்லுவோம். பெருமானுடைய உலகிற்காக என்னெல்லாம் அருளிப்பாடுகள் செய்திருக்கிறார் என்பது தன்மைகளை எல்லாம் சொல்லுதல் பரவுதல் என்கின்ற செய்தி தான் இருக்குது. அதனால் இது ஒரு சிறப்பான பதிகம். இதுக்கு அடுத்த பதிகத்தை நம்ம அங்கே போகிற போது நமக்கு கொஞ்சம் பெரிய பிராணத்திலிருந்து வரவேடு அது தொடங்கிடுறேன், அதை கொடுத்துருங்க எல்லாருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ போகுதோ அது போயிட்டே இருப்போம். நாளைக்கு அடுத்த பதிகம் சேர்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏட்டில் வந்து உங்களுக்கு 2 பதிகங்கள் இருக்கும். சீர்காழி இருக்கிறதுனால எங்கே பாடினது, எந்த சூழ்நிலை பாடினது. சீர்காழி வந்து அப்பப்போ போவார், அப்பா போய் அங்கே பாவனை கூடுவார், கூப்பிட்டு வந்துடுவார். இங்கே வந்த உடனே உட்காந்து கொஞ்ச நாள் தங்கியிருப்பார். தங்கி இருந்தாருன்னா ஜாலியாக இருந்து சொந்தம் பொந்தம் எல்லாத்தையும் பார்த்துன்னு மகிழ்ச்சியாக இருக்கிறது கிடையாது. அவர் குடும்பம் குழந்தை குட்டி அந்த பிரச்சனைலாம் நமக்கு அந்த பிக்கே இல்லாத போச்சு. கடைசியில் அந்த பிக்கை அப்படியே வம்பு பண்ணி ஒன்று கல்யாணம் பண்ணியார். தொட்ட உடனே அவர் ஷாக் அடிச்சுது, நேராக கிளம்பிட்டார். அது ஒரு பெரிய அருளிப்பாடு வருது. அதனால் என்ன பண்ண இருக்கிற போதெல்லாம் கோயிலுக்கு போய் வருதான். சதா சர்வகாலம் இறைவன் நினைத்து கொண்டே இருப்பது, பதியங்களை பாடுவதும் அந்த மாதிரி பாடினது. அதனால் என் சிச்சுவேஷன் அங்கே கொடுக்கும் நமக்கு. ஆனால் இதில் வந்து திருச்செம்பொன் பள்ளி, இந்த திருச்செம்பொன் பள்ளியில் வந்து அந்த எந்த சூழ்நிலை ஒரு பாடுறாருன்னு பார்க்கலாம். மயிலாடுதுறைக்கு தரிசனம் பண்ண போகிறார் ஞானசம்பந்தர். திருமயிலாடுதுறை தலத்தை அடியவர்களோடு தரிசித்தல் தனியாக இல்லை, அடியவர்களோடு திருமயிலாடுதுறை என்ற தலத்தை தரிசித்து ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து புறப்படுறாரு. புறப்பட்டு பக்கத்தில் திருச்செம்பொன் பள்ளிக்கு வரார். மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு திருச்செம்பொன் பள்ளிக்கு வந்து அங்கே திருச்செம்பொன் பள்ளியை தரிசனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரு விளநகர் என்கின்ற தகுதியை தரிசனம் பண்ணுறாரு. இந்த தலங்களை எல்லாம் அடைந்து அடியவர்களுடன் தரிசித்து பதிகம் பாடி பரவிய பகுதி. இந்த ஒரே பாட்டில் இத்தனை தலங்களை அவர் சொல்லுகிறார் சேர்க்கிறார். நீ ஒன்றா பெரிய புராணத்தில் 2338வது பாடல். பெரிய புராணத்திலே இது வந்து 2338வது பாடல். திருஞான சம்பந்த நாயனார் புராணத்தில் 440வது பாடல். ஏன்னா 2 இடமும் வருது. அதில் பெரிய புராணத்திலே ரன்னிங் நம்பர்னு சொல்லுவாங்க மொத்தமாக சேர்ந்து. அந்த 2338வது பாடலும் ஞானசம்பந்தருக்கு 440வது பாடலும் அங்கிருந்து புறப்படுறாரு. இப்போ அந்த செய்தி தான், அந்த பாட்டை மட்டும் 4 வரை சொல்லிடுறேன். அத்திருப்பதி அகன்று போய் அணிகிளர் சூழ கைத்தலப்படை வீரர் செம்பொன் பள்ளி கருதி மெய்த்த காதலின் விளநகர் விடையவர் பாதம் பத்த தம்முடன் பணிந்து இசை பதிக முன் பகர்ந்தார். 2 தலத்தையும் சேர்த்து அப்படியே ஒரே பாட்டை சொல்லிடுறார். என்ன பண்ணார்? அத்திருப்பதியிலேருந்து புறப்பட்டு, ஏற்கனவே சொன்னால் மயிலாடுதுறை இருப்பதியிலேருந்து அங்கிருந்து புறப்படுகிறார். அகன்று அணிகிளர் சூழ கைத்தலப்படை வீர செம்பொன் பள்ளி. அணி கிளறு சூழ கைத்தலப்படை, பெருமானுடைய கையிலே இருக்கின்ற சூழப்படை. இதை எப்படி சொல்லணும்? அணிகிளர் சூழ கைத்தலப்படை என்பது பொருள் புரிகிற மாதிரி சூழப்படை கைத்தல வீரர். அணிகிளர் படை பாட்டது, சூழப்படை கைத்தல வீரர் என்றால் சூழப்படையை கையிலே வைத்திருக்கின்ற வீரர். அவர் என்ன பண்ணார்? அணிகிளர் என்றால் சூழப்படைக்கு அழகு. சார் சூழப்படைக்குன்னா சார் அழகு, சூழன்னாலுமே அது ஒரு ஆயுதம். அது கூட முடைநாரும் சோழன் வேற சொல்லுவாங்க சில இடங்களில். இது என்ன இதுனாக்கா அதுக்கு என்ன சார் அழகுன்னு சொல்றார். அந்த அழகு சேக்கிழார் சொல்றது ஏன்னு சொன்னாருன்னாக்கா, இந்த மூலப்படைக்கு அந்த படையே அழகுன்னாக்கா
மூவர் தொழில் உருவால் விளங்குதல். அதாவது மூவர் தொழில் உருவாய் விளங்குதல். மூவர் தொழில் உருவாய் விளங்குதல். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த சூழப்படை பெருமான் பார்க்கறப்போ நம்ம ஞாபகம் வரணும்னு சொல்றாரு சேர்க்கிறாரு. முத்தலப்படைன்றது முத்தலைப்படை. 3 தலை இந்த கையில் இருக்காரு இல்லையா. மூவருடைய தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தொழிலையும் நான் தான் செய்கிறேன்றது அடையாளத்துக்காக முத்தலைப்படை கையில் வச்சிருக்காருன்றது ஒரு குறிப்பு சொல்றார் சேக்கிழாருடைய குறிப்பு. இது வந்து பெரிய புராணத்தில் உரை எழுதியவர் கோயம்புத்தூர்கார் சொன்ன குறிப்பு தான் அது. என்ன சொல்றாரு அவரு? முத்தலப்படை என்பதுக்கு அழகு அணிகிளர் முத்தலப்படை என்று சொல்றாருன்னா முத்தொழில் 3 தொழிலாக வருதல். அடுத்தது இன்னொன்று எங்க சித்தாந்தத்தில் போனால் மும்பாலம் சிதைத்தல். 3 இப்போ இப்படி சூலத்தை பார்த்தா 3 அடையாளம் என்னன்னாக்கா முத்தொழிலையும் செய்பவன் இவனே என்பதற்கு அடையாளமாக அதை கையில் வச்சிருக்காரு. அடுத்தது நம்மகிட்டே இருக்கிற 3 மலங்கள் ஆணவம் கண்ணும் மாயை என்கின்ற மலங்களை அழிப்பதற்காக உண்டான செயல்பாடுகளை செய்கிறவர் இவர்தான் என்கின்ற ஒரு 2 தன்மை இருப்பதுனால தான் அணிகிளர்னு அதை வச்சாருன்றது பெரிய புராணத்துக்கு உரையாற்றிலே சொல்லியிருக்காரு. பத்தர் தம்முடன் பணிந்து, அது ஒரு குறிப்புங்க தாங்க சைவத்தில். தனியாக போனாக்க நம்ம எவ்வளோ ஊரெலாம் எங்கேயோ பார்க்குறோம். நீங்கள் ஒரு 30 பேர் 40 பேர் ஒரு பஸ்ஸில் சேர்ந்து மொத்தமாக போயிட்டு பாருங்கள். அப்போ இருக்கிற ஒரு அனுபவம் அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த அனுபவம் தான். அதனால தான் இவர் ஞான சம்பந்தர் எவ்வளோ நம்ம அடியார்கள் 3 பேர் மக்களும் எல்லாருமே தனியாக யாரும் போய் சாமி கும்பிட்டு வரல. அதனால் பத்தர் தம்முடன் பணிந்து, அதாவது அடியவரோடு பயணிக்க இன்பம், அத்துடன் இறைவனங்க இன்பமும் ஒருங்கு பெறுதல். பக்தரோடு பயணிக்கிறது ஒரு இன்பம், பெருமானை வணங்குகின்ற இன்பம். இந்த 2ம் ஒன்றா சேர்றது தான் அருமையான இன்பம் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார் என்கின்ற செய்தி. அது பாட்டு, அந்த பாட்டுக்கு அவ்வளோ. இந்த ஊரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். திருச்செம்பன் பள்ளி நான் 3-4 முறை போயிருக்கிறேன். சரவண நம்ம சதாசிவம் எஸ்எஸ் கூடவே 2 முறை போயிருக்கிறேன். இன்னொன்று திருச்செம்பன் பள்ளியிலேருந்து நம்மக்கிட்ட சைவ சித்தாந்த வகுப்பு முதல்ல வந்தாங்க. ஒரு 3 முறை வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க, அங்கே அடியார் ரொம்ப உரைப்பான அடியார்கள். அவங்க பாட்டை பாடியே தான் விடுவாங்க. ஒரு வரியாவது அந்த பழைய மைக்கில் கொடுங்கன்னு சொல்லி பாடுவாங்க. அவங்க செல்வத்தை பற்றி நிறையா, அந்த செல்வத்தை பற்றி செய்தி வருகிறது, அது படிக்க பார்க்கணும். இதை 2 பேர் பாடுகிறாங்க அந்த ஊர். இந்த தலத்தில் காவிரி கரையினுடைய தலங்கள் நன்றாக தெரியும். 127+1 காவிரி தலை தென்கரை தலங்களில் 127+1 புதுசாக கிடைச்சது ஒரு தலம். அந்த 128 தலங்களில் 42வது தலம் இது. வரிசைப்படி 42வது தலம் எங்கே இருக்குன்னா பரசலூர்லேருந்து போயிட்டு, பரசலூர் என்கிற தலம் ஒன்று இருக்குது. அங்கேருந்து வணங்கி அந்த இடத்துக்கு போகலாம். மயிலாடுதுறை பொறையாறு செல்லுகின்ற சாலையிலே அந்த தலம் இருக்கிறது. குறிப்பு, சாமி பேருக்கு வந்து செம்பொன் பள்ளியார், அம்பாளு பேர் மறுவார் கோழி. எடுத்த உடனே பாட்டில் அதுதான் ஆரம்பிக்கிறார். ஆமாம், சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்றது. 2 பேர் பாடுகிறாங்க. அதில் சுந்தரர் பாடல் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவர் பாடியிருக்கலாம், நமக்கு கிடைக்கவில்லை. அடுத்தது தாட்சாயனுக்கு அருள் புரிந்த தலம். தாட்சாயனி என்ன சார்? தாட்சாயனுக்கு அருள் புரிந்த தலம். தாட்சாயனினா என்ன உங்களுக்கு? தக்கன் மகளாக இருப்பது தான் தாட்சாயனி. பார்வதியாக அப்புறம்தான். முதல்ல பெருமாட்டி தக்கன் மகளாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் மலையறையன் மகளாக வராங்க. ஆக தாட்சாயனாக இருக்கிற போதே அந்த அம்மையாருக்கு அருள் பெற வேண்டும்னா இந்த தலத்திலே இருக்கிற பெரியவனை வணங்கி அவர்கள் அருள் பெற்றார்கள் என்பது தாட்சாயன் என்பது பெயர். தாட்சாயனும் நல்லா எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை தெரியாதவங்க நோட் பண்ணிங்க. இவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தாட்சாயனா தக்கன் மகள்? இப்போ தெரிஞ்சிங்க. தாட்சாயன் என்றால் தக்கன் மகள். அந்த அம்மா இந்த இடத்துல திருச்செம்பொன் பள்ளியில் இருக்கிற பெருமா வணங்கி தரிசனம், அது தலை வரலாறுல சொல்லியிருக்கு. அதுதான் கோயில். அடுத்தது இந்திரன் விருத்திகாசூரனை கொல்ல வஜ்ராயுதம் பெற்ற தலம். விருத்திகாசூரன் என்ற ஒரு அசுரனை கொள்வதற்காக வஜ்ராயுதம் இந்த தலத்திலே வாங்கியிருக்கிறார். செம்பன் பள்ளியிலே பாயிண்ட். இப்போ நம்ம அந்த தலத்துக்கெல்லாம் போய் பார்க்கிற போது இவ்வளோ சிறப்பான தலங்களா என்று ஒவ்வொரு தலத்திலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. பிரமன், வீரபத்ரர், வசிஷ்டர், அகத்தியர், குபேரன் இவங்கெல்லாம் வழிபட்டிருக்கிற தலங்கள். அப்படிப்பட்ட சிறப்பு கூடியதாக இருக்கின்ற இந்த தலம். அடுத்து நம்ம போகலாம் அந்த பாட்டுக்கு. மறுவார் குழலி மாதோர் பாகமாய்
திருவார் செம்பொன் பள்ளி மேவிய கருவார் கண்டத்து ஈசல் கடல்களை மறுவாதவர் மேல் மண்ணும் பாவமே. இந்த பாட்டில் 10 பாடல்களிலும் பாவம் தீரும் பாவம் தீரும் தான் சொல்லுது. இங்க 2 விதமாக சொல்றாரு. எதிரடியாகவும் சொல்லுவார், நேர்முகமாக சொல்றார். டே படிச்சினாக்கா நல்லா இருக்கலாம்டா, படிக்கலன்னா நல்லா இருக்க மாட்டேன். இது நெகட்டிவ் அப்ரோச். நெகட்டிவ் அப்ரோச் உதவாதுன்னுவாங்க. ஆனால் இதில் பாருங்கள், மறுவாதவர் மேல் மண்ணும் பாவங்கள். பெருமானை யார் 2 கலக்கார்களோ, இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வித்தியாசமான பொருள் இருக்குது. முதல் இருக்கிற மறு மனம். முதல் இருக்கிற மறு மனம். 2வது திரு என்பது மேன்மை தெரியும். அடுத்து கரு இருக்குது பார்த்தீங்களா. கருவார் கண்டத்து ஈசன் கழுகுனாக்கா அந்த கருமைன்னு, அது பிளாக், கருவார் கண்டம். மறுவாதவர் என்றால், மறுவுதல் என்றால் பொருந்துதல்னு பேர். சாதாரணமாக பொருந்துதல் இல்லை. உமையம்மையை மறுவினார் பெருமான்னு சொல்ல மாட்டாங்க, இடப்பாகத்தில் வைத்தார்னா சொல்லுது. ஆனால் மறுவுதல் என்றால் 2 கலத்தல். எப்படின்னா, இந்த யோகம் மறுவுதல்னு ஒன்று வருது. யோகம் மறுவுதல் என்றால் யோகத்தை அவர்கள் மனதிலே பொருந்துமாறு செய்தல் பேர் யோகம் மறுவுதல். ஆக சாதாரணமாக மறுவுதல் என்பதற்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக போனாக்கா, பெருமான் 4வரை உட்கார வைத்து கொண்டு இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினார் இல்லையா. என்ன காட்டினார் என்றால், அவர் அந்த யோகமான யோக செய்திகளை, யோகத்தினுடைய செய்திகளை, நல்ல மறையினுடைய செய்திகளை எல்லாம் திருவருள் மூலமாக காமிச்சு அவருடைய சக்தியின் மூலமாக அவர்கள் மறுவும்படி செய்தார். அதுதான் யோகம் மறுவுதல். ஏகன் யோகம் மறுவுதல். 4 பெருமக்களுக்கு யோகனுக்கு தான் செஞ்சுக்கிறாராம். ஏகன் யோகம் மறுவுதல். இது சம்பந்த சரணாலுடைய பாடல் காஞ்சி புராணத்தில். ஏகன் யோகம் மறுவுதல் விட்டு உமையவளை மறுவுமாறும் துங்கமலர் கடை போய் மன்மதனை சொல்கிற போது சொல்கிறாங்க. மறுவுதல் என்றால் நம்ம மனசில் இருந்து அவன் மனசில் போய் கிடைக்கிற மாதிரி செய்யுது. என்ன அப்போ பாருங்க, இப்போ இங்கே கிடைக்கிற மறுவாதவர் அப்போ என்ன அர்த்தம்னாக்கா பொருந்த வையாதவர்னார். நம்மளாம் என்ன பண்ணணும், பெருமானை பொருத்தமாக மனசில் வச்சுக்கணும். பொருந்த வச்சுட்டா என்ன பண்ண முடியும், அப்பப்போ போவாது. அது நல்லா ஏட்டில் வைத்தி வைத்தேன் போச்சு, மனசில் எழுதி வச்சா நிற்கும். அதான் சொல்லு. மறுவாதவர் என்பதற்கு பொருந்த வையாதவர். யார் பெருமானை தன்னுடைய மனதிலே பொருத்தமாக வைக்காமல் இருக்கிறார்களோ அவர் மேல் பாவம் சேரும். அப்போ பெருமானை வச்சுட்டாக்கா பாவம் இல்லை. அது என்ன சொன்னார்னா, அடுத்த பாட்டை பறையும் பாவம்னு சொல்லுவார் இவரே. பாவம் பறையும். பெருமானை பொருந்த வச்சிங்கனாக்கா பாவம் பறையும். இப்போ நமக்கெல்லாம் பாவம் எவ்வளோ பாவம் பறைஞ்சிருந்து கவனம் வச்சுன்னு பாருங்கள். நீங்கள் பொருந்து வச்சுக்கிறீங்களா வச்சுனா உங்கள் மனசுக்கே தெரியும். இதெல்லாம் அவங்கவுங்களா உணர வேண்டிய செய்தி. இப்போ நம்ம எவ்வளோ பாவம் போயிருதுன்னு பார்த்துங்க. நான் என்ன சார் இவ்வளோ பாவம் நம்ம வச்சுக்கிறோன்னா கணக்கே கிடையாது சார். தினமும் கொஞ்சம் கொஞ்சம் போனால் கூட இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ஒரு மனசில் வச்சு கொஞ்ச நாள் இருந்தோம்னாக்கா, ஒரு பதிகத்தில் ஒரு குறிப்பு வச்சுருந்து ஒரு 2 நாளைக்கு மனசில் வச்சுருந்தாக்கா, இப்போ பர்மனெண்ட்டாக வச்சுட்டோம்னாக்கா கொத்து கொத்தாக போய்டும் நம்ம வினைகள். எவ்வளோ செஞ்சுக்கிறோம் நமக்கே தெரியாது. மனுஷனாக பிறக்க வச்சதுக்கே பெருமை இல்லையா. மனுஷனாக பிறந்துட்ட பிறகு புத்தகத்தை கையில் எடுக்கும்போது வந்துருக்கு இல்லையா. 1000 பிரச்சனைகள் இருக்கிற போதும் கேட்கணும்னு ஒன்று இருக்குது இல்லையா. வாட்ஸ்அப்பில் இன்னும் யார் என்ன ஏதுன்னு போட்டு வாட்ஸ்அப்பில் பார்க்கவே முடியாதுன்ற சூழ்நிலாம் இல்லாத இப்போ அந்த இங்கிலீஷ் அருமையான இங்கிலீஷ் இன்னைக்கு பார்க்கணும். அது மாதிரிலாம் எங்களாலாம் பேச முடியாது. இவர் ஒரு பிஎட்டுக்கு தட் இஸ் இது எம்ஃபிலுக்கு இங்கிலீஷ்லேயே எழுதினவர் ஆர்டிகல். இப்போ நாங்களாம் தமிழில் எழுதி கிடந்தோம் தப்பா அதை திருத்துவார். இவர் இங்கிலீஷே திருத்த முடியல. அந்த அளவுக்கு பக்குவமாக நல்லா அழகாக எழுதக்கூடிய ஒரு தன்மை உடையவர். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாருங்கள். வெங்கடாசலம் பார்த்துருங்களா அந்த இங்கிலீஷ் எழுதுகிற வார்த்தை. டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ இல்லை, அது டுமாரோ கொஞ்சம் முக்கியமாக போட்டு அது டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோன்னு வரணும். அது இங்கிலீஷு. அதான் ரன்னிங் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி அருமையாக இருந்தது. அது எல்லாராலும் செய்ய முடியாது. அது நானும் ஞாபகம் வந்தது, இவர் இங்கிலீஷ்லேயே எழுதுனாச்சு ஆர்டிக்கல்னு. இது இங்கிலீஷ்னு நாளே தெரிஞ்சது. மறுவார் குழலி மாதுவோர் பாகம்னா மறு என்றால் வாசனைன்னு சொல்லிட்டோம்.
செம்பொன் பள்ளியிலே இருக்கிற ஈசன் கடைகளை அடையாதவர்களை பாவம் அடையும். ஷார்ட்டா பெருமாளுடைய கடைகளை யார் அடையாமல் இருக்கிறார்களோ அவரை பாவம் அடையும். ஆனால் ஒரு விஷயங்க, நம்ம மனசில் ஏதாவது ஒன்று அடைச்சிக்கினே தான் இருக்கும். பெருமான் வந்து சேர்ந்துட்டான்னாக்கா பாவம் போயிடும், அவர் வரலன்னாக்கா பாவம் அடையும். அவங்கவுங்க எதை அடைய வச்சுக்கிறோன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. செம்பொன் பள்ளி ஈசன் கடைகளை அடையாளம். அடுத்தது மறுவார் குழலி. இந்த அம்மா நல்லா தெரியும். முதல்ல நான் சொன்னேன் மறுவார் குழலி. இந்த அம்மையார் முதல் எடுத்த பாட்டிலே முதல்ல அம்மாவை கூப்பிட்றாரு பாருங்க. இந்த தலத்தினுடைய இறைவியின் பெயர் மறுவார் குழலி. அதனால தான் முதல்ல இருமாறார் குழினாரு. பாகமாய் திருவார் செம்பொன் பள்ளி. திரு என்பது நல்ல மேன்மை உடையதாக இருக்கின்ற, அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற சிறந்த தன்மை. திரு என்பதுக்கு பல பொருள்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருக்கின்ற இடத்துல இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, மறுவார் குழலி என்ற பொண்ணுக்கு அம்மாவுக்கு பேர் நான் வடமொழியிலே சுகந்த வனப்பாவைன்னு பேரும். வடமொழியில் மறுவார் குழலி என்பதற்கு சுகந்த வனம் முதல் அப்படி தான் இருந்தது. அப்புறமா தான் மறுவார் குழலி ஞானசம்பந்தம்லாம் போன பிறகு தான் அது மறுவார் குழலின்னு மறுவிச்சு. ஏன்னா அவங்க தமிழ் வேல் இல்லையா, தமிழுக்கு எவ்வளோ பெரிய தன்மை. தமிழ் தான், தமிழ் ஞான சம்பந்தம் தைரியமாக சொன்னீங்கன்னாரு இல்லையா. அதனால் மறுவார் குழலி என்பது திருவார் செம்பொன் பள்ளி, மேன்மையுடையதாக பள்ளி. அது வடமொழியிலே சுகந்த வனப்பாவைன்னு ஒரு பேர். அடுத்தது இந்த கருவார் கண்டன் நல்லா தெரியும். கருவார் கண்டன் நீலமேக உடையவன். கரு என்றால் கருமை ஆர்ப்பரித்து இருக்கிறதாக நீலமேக கண்டனை உடையவராக இருக்கும்போது, அடுத்தது இந்த இடத்துல அவன் கடல்களை மறுவாதவரை பாவம் மறுவும் என்கின்ற நயத்தோடு சொன்னாருங்க. இந்த கருவார் செம்பொன் பள்ளி மேயவன் அவன் கருவார் கண்டத்து ஈசன். இப்போ பெருமானை மனசில் நினைக்காதவங்கிட்ட பெருமான் நெஞ்சில் இருக்கிற கரு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி வந்துடும். அதனால தான் நீலகண்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தான் முதல் எடுத்த உடனே தில்லைவாழ் அந்த வடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து கோயவனார் அப்படின்றது திருநீலகண்டன் ஒரு பேர். ஏன் தான் இயற்பெயர் திருநீலகண்டம். திருநீலகண்டம்னு அடிக்க சதாசவிகாலம் இவங்களாம் அங்கே சொல்லியிருந்தாங்க. மற்ற அடியார்களும் பாருங்கள். இந்த திருநீலகண்ட நாயனாவுக்கு ஏன் திருநீலகண்டன் வருது நீங்கள் பெரிய பிராணத்தில் படிச்சுப்பாங்க. ஏன் திருநீலகண்டம்னா இவர் எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம் 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 அருமையாக நடிச்சிருக்காரு. சிவாஜி கணேசன் நடிச்சு அந்த படத்தில் பார்த்தா திருநீலகண்டம் திருநீலகண்டம் நல்லா இருக்கும். திருநீலகண்டம் என்பது ஏன்னாக்கா பெருமானுடைய கருணையை காட்டக்கூடிய பல செயல்பாடுகளே மிகச்சிறந்த செயல்பாடு. உலக உய்தி பெறுவதற்காக செய்கிற செயல்பாடுகள் பல செஞ்சிருக்காரு. அதில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் மறைச்சிருந்தது அந்த விஷயம். அதனால் அந்த திருநீலகண்டம் அவர் பிடிச்சி போச்சு. அதனால் திருநீலகண்டம் சொன்னால் அதனால் திருநீலகண்ட குயவர்னு அவர் பேர் இந்த பதியத்தை பார்க்குறோம். ஆக இந்த அம்மையார் மனம் மறுவார் என்ற மனம் பொருந்திய கூந்தல். அது முதல் பாட்டில் அதுக்கு மேலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மறுவாதவர்கள் பாவம் மண்ணுன்னு சொல்லிட்டார். அடுத்தது பாருங்கள், இதில் பெரும்பாலும் ஒரு 4-5 பாட்டில் எடுத்த அடியிலேயே முதல் அடியிலேயே பெருமாட்டி கூட இருக்குதுன்னு சொல்கிறார். உமையொரு பாகமாக இருக்கிறார், உமையொரு பாகமாக இருக்கிறான்றதுக்கு போன பாட்டில் மறுவார் குழலின்னு சொன்னார். இந்த 2 பாட்டில் வாரார் கொங்கை மாதோர் பாகமாய் சீரார் செம்பொன் பள்ளி மேவிய. இந்த பாட்டில் 2வது வரியில் திருச்செம்பொன் பள்ளி வந்துடுது. இருக்கிற 4 சீரில் பள்ளி மேவிய 2 சீர் எல்லாத்துக்கும் பொதுவான பொருள் உண்டு. செம்பொன் பள்ளியும் போகுது. சீரார் அது ஒரே ஒரு முதல் தொடர் தான், ஒரு சொல்லு தான் வித்தியாசமான சொல்லு வருது. அப்போ சீரார் செம்பொன் பள்ளி சொன்னார். முதல் பாட்டில் திருவார் செம்பொன் பள்ளி சொன்னார். திரு என்றால் மேன்மை அழகு என்ன பொருள். சீர் என்றால் சிறப்பு. சிறப்பு பொருந்திய செம்பொன் பள்ளி என்ற தளத்திலே இருக்கிறவர். ஏறார் புரி புன் சடை எம் ஈசனை சேராதவர் மேல் சேரும் வினைகளே. முதல் பாட்டில் என்ன சொன்னார்? மண்ணும் பாவமேன்னார். பாவம் பர்மனெண்ட்டாக இருக்கும்னாரு. மண்ணுதல்னா நிலை பெற்று இருத்தல்னாரு. பாவம் இங்கே என்ன சொன்னார்? வினைகள். வினைகள் தான் பாவமாக ஃபிக்ஸட் டெபாசிட் போய் சேரும். வினைகள் தான் பாவமாக போய் சேரும். உதாரணமாக நம்ம ரூபா நோட்டாக எதுவுமே கட்டுறோம், 1 லட்ச ரூபா கட்டுறோம், மிஷினில் போட்டு கிடக்கிறே எட்டு போட்டு அங்கே போன உடனே அந்த ரூபாயை அங்கே போய் நிற்குது. அதுக்கு பேர் டெபாசிட்டில் போட்ட உடனே அழகாக இங்கிலீஷில் 1 லேக்னு எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த சில்லறையாக எல்லாருக்கும் நோட்டுகளாக இருக்குது. அங்கன்னா இப்போ அதான் வினைகள். நாம் செய்கிற தீவினைகள் என்னவா போய் மாறுதாங்க, போய் சேர இடத்துல பாவமாக நிற்குது. அது 2த்துக்கும் ஒரே இதனால் தான் இது காரணம், அது காரியம். இது காரியம், அது காரணம். வினைகள் செய்கிற காரியம் பாவம்,
சேருவதில் வந்து அக்கௌண்ட்டில் போய் சேரும்போது வினைகளாக சேர்கிறது என்கிற செய்தி. ஆக மனம் பொருந்திய அது சொல்லி அந்த பாட்டிலையா. இப்போ பாருங்கள், சேராதவர் நான் சொல்ல பாருங்க, இடைவிடாது தியானிக்காதவன்னு அர்த்தம். சேராதவர் மேல் சேரும் வினை என்பது இந்த முன்னர் சொன்னார், மறுவாதவன் சொன்னார். ரெண்டும் ஒரே பொருளுடைய தான். மறுவாதர் என்பது பொருள் சொல்கிற மாதிரி, சேராதவர் என்றால் இடைவிடாது தியானம் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. சேதுதா இல்லையான்னு நமக்கு கேட்க முடியாது. நம்மளால் ஆனது என்ன பண்ணணும்? நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நினைப்பற நினைதல்னு பேர். பெருமானை சதாசர்வான் நினைத்துக்கிட்டே இருந்தாக்கா வேறு நினைவே நமக்கு வராது. ஆக இந்த சேராதவர் மேல் என்றால் சிறவினை சதாசர்வகாலம் தியானிக்காதவர் மேல் வினைகள்னு ஏன் சொல்றார் தெரியுமா? இந்த வினைகளுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது சார். வினைகள் என்பது பன்மையாக சொன்னார். ஏன் பன்மையாக சொன்னார்? வினைனா ஒன்று தானே, அது அக்னி பொருள். வினைகள் என்பதற்காக, வினைகள்னால்னா வெடிக்கும் வினைகளாக இருக்கும். அந்த வினை என்ன பண்ணுவான்? ஒன்று பலவாக வெடித்து கொண்டே. ஒரு வினை வந்ததுனாக்கா ஒரு பாவம் பண்ணாக்கா அந்த பாவம் என்ன பண்ணுவான்? அடுத்த பாவத்தை செய்வதற்கு தூண்டுமா. அதனால் வெடிக்கும்ன்ற தன்மை இருக்கிற காரணத்தினால அந்த வினைகள் என்று பன்மையில் கூறினார் என்கின்ற செய்தி. ஏறு ஆர் புரி புன் சட ஈசர் என்றால் அந்த பெருமான் புரி என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புரி என்பால் முறுக்கேறிய என்பது சொல்லி ஏற்கனவே ஒவ்வொரு பல இடங்கள் இது வரும். நம்ம பொதுவாக வச்சுக்கணும். செம்பொன் பிள்ளை இருக்கின்றவர் அழகிய, இந்த வந்து ஏறு என்பது இந்த இடத்துல மூணாவது வரையில் ஏறு அழகு. அழகிய முறுக்கேறிய புன்சடை சிவந்த சடையுடையவராக இருக்கின்ற பெருமான், அந்த பெருமானுடைய தன்மை நமக்கு அவ்வளவு. அடுத்தது அந்த இடத்துல இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த ஊரில் இருக்கிற வளத்தை சொல்ல போகிறேன். அந்த ஊரில் இருக்கிற அடியாருக்கு சொல்லிட்டு, வரையார் சந்தோடு அகிலும் வரு பொன்னி திரையார் செம்பொன் பள்ளி. பொன்னி நதியினுடைய கரையிலே இருக்கின்ற பள்ளி, பொன்னி நதியிலே இருந்து வருகின்றதாக இருக்கின்ற திரை என்கின்ற அலைகள் வீசக்கின்ற ஒரு தகுதியாக இருக்கின்ற பள்ளி, அந்த நதி கரையிலே இருக்கின்ற தலம். அது என்னன்னாக வரையார் சந்தோடு. அந்த நதி என்பது என்ன ஆகுதுனாக, வரை என்றால் மலைகளிலே இருக்கின்ற, சந்தோடு என்றால் சந்தனம் போன்ற வாசனை தகுதி. சந்தனம் அகில், இந்த ரெண்டையும் மலைகளில் தான். இதெல்லாம் அந்த மலைபடு தாவரம் தான் இந்த சந்தனம் அகில் என்பவையெல்லாம் இந்த வாசனை பொருள்களாக இருப்பவை. இவற்றையெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது, அடித்து கொண்டு வருகின்றதாக இருக்கின்ற பொன்னி நதியுடைய கரையிலே இருக்கின்ற செம்பொன் பள்ளியிலே இருக்கின்ற பெருமான். நரையார் விடை ஒன்று ஊரும் நம்பனை. இந்த நரை என்பதற்கு வெள்ளை. நரைச்சி போச்சுன்னா என்ன உடம்பு நம்ம தலையில் இருப்படி வெள்ளையாக போகுது இல்லையா? அதனால நரை ஆர் விடை ஒன்று என்றால் வெள்ளைத்தன்மை உடையதாக. நரை ஆர் என்றால் வெண்மையாக உள்ளது, வெள்விடைன்னு சொல்லும். விடைக்கு ஒரு பேர் வெள்விடை. விடை ஒன்று ஊரும். ஒன்று ஒன்றால் ஒரே ஊர் வெள்ளை தான், ஒரே விடை தான் பெருமானுக்கு. வேற வேறு அப்பப்போ ஒரு வாகனம் கிடையாது. விடை ஒன்று ஊரும். இன்னொன்று ஒன்று என்பதுக்கு ஒப்பற்றதுன்னு ஒரு பொருள் இருக்கு. ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு. அப்படிப்பட்ட விடையை ஊறுகின்ற நம்பன். நம்பன் என்றால் நமக்கெல்லாம் வேண்டியவன். உரையாதவர் மேல் என்றால், உரைதல் என்றால் இங்கே மூணாவது பாட்டில், முதல் பாட்டில் ஒன்று சொன்னார், சேராதவன் சொன்னார், மனத்தினால் சிந்திக்காதவன் சொன்னார். அடுத்தது மறுவாதவர் என்றால் ஒன்று சேருவது இயைந்து, அவரோ நான் வேற நீ வேற இல்லாத இருக்கணும். இங்கே கடைசியில் உரையாதவர் என்றால் புகழ்களை சொல்லு. நம்மெல்லாம் இப்போ உரைக்கிறோமா? மேலே இருக்கிறத நம்ம செய்கிறோமோ செய்யலையோ, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உரையாதவர் என்றால் அவனுடைய புகழை சதா சர்வகாலம் சொல்லி கொண்டிருப்பார். நம்ம புகழை சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை சார். புகழை சொல்லுவதற்கு ஒன்றும் தேவையில்லை, சொல்ல வேண்டியதில்லை. பதியத்தை படித்தாலும் புகழை சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு பாட்டிலையும் புகழை தான் சொல்லி கொண்டு இருப்பது. அதனால் தன்மையுடையவர். 4 மழுவாள் ஏந்தி மாதோர் பாகமாய் செழுவார் செம்பொன் பள்ளி மேவிய எழிலார் புரி உன் சடையும் இறைவனை தொழுவார் தம்மேல் துயரம் இல்லையே. இப்போ என்ன சொல்லினே வந்தார்? பாவம் போயிடும்னாரு. என்ன செஞ்சால் பாவம் போவோம்னாரு. என்ன செஞ்சால் பாவம் போவாதுன்னு சொன்னார். பாவம் சேராதுன்னு என்ன சொல்கிறது? இப்போ முதல்ல மனசோடு ஒன்றா சேருனாரு. மனசு பெருமானை நினைச்சு கொண்டே இருந்தார். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கேள்வி வர்றாரு. இன்னும் புரியலையே, இன்னும் கொஞ்சம் என்ன புரியுற மாதிரி சொல்லணுன்னாக்கா, பெருமானுடைய புகழை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கன்னாரு. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறதுனாரு? இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறார் பாருங்க. தொழுன்னார். எல்லாருக்கும் உண்டான ஒரு தன்மை எவ்வளோ நயமாக சொல்லின்னு வரார் பாருங்க.
தொழுவார். இப்போ முதல்ல சொன்ன தன்மை வந்து எல்லாராலும் முடியாது. மறுவுதல் பெருமானோட மறுவ முடியாது நம்மால. எப்படி சார் இது நம்ம மறுவது வரல, சரி இல்லைனாலும் அவரே மனசில் நினச்சிக்கினே இருங்க, அப்புறம் அவர் வந்து சேர்ந்துப்பார். இவன் நம்மை பண்ணால் அழைப்பு ஒழியான் என்று வெளிப்படுமேன்னு வருது. இவன் நம்மை பண்ணால் அழைப்பு ஒழியான். நாவுக்கரசரா யாரும் தெரியல, எனக்கு வரல. இவன் நம்மை பண்ணால் அழைப்பு ஒழியான்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவார், அவர் வந்துருவாராம். அப்பதான் மறுவுதல் வரும். இப்போ அழவுதல் என்ன, அழைப்பு எப்போ ஒழிவுனாக்கா பெருமானை சதாசலம் நினைச்சுன்னு இருக்கணும். ரெண்டாவது பாட்டு. இன்னும் அடுத்த பாட்டில் என்ன சொன்னாரு, அவனுடைய புகழ சொல்லினே இருறாங்க. இப்போ என்ன சொல்றாரு, தொழுடாப்பா. தொழுதல் பார்த்து பின்னால் பண்ணால் அப்படியே டெவலப்மெண்ட் வரும் பாருங்க. தொழுவா தம்மேல் துயரம் இல்லையே, அவர்களுக்கு துயரமே கிடையாது. மேல் துயரம் இல்லை என்பதற்கு ஒரு தனியாக சீர்கூடாது. பெருமானுக்கு என்ன, மழுவாய வாழை ஏந்திருக்கிறார். அடுத்தது மாதோர் பாகமாக உமையோடு இருக்கின்றார். அடுத்தது செழுவார் செம்பொன் பள்ளி என்றால் வளம் பொருந்திய செம்பொன் பள்ளி. செழுமை என்றால் செழிப்பு, செழிப்பு பொருந்திய செம்பொன் பள்ளியிலே இருக்கிற பெருமான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் பாருங்க, எழிலார் புரிபுன் சடை என்றால் அழகு பொருந்திய முறுக்கேறிய சிவந்த சடை. ஒவ்வொரு பாட்டிலையும் சிவந்த சடை வருதா? போன பதிகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் திருவரத்தை பற்றி வந்ததா? எல்லாம் ரிப்பீட்டடாக பெருமான் அப்படியே வாயத்தான். ஏன்னா சின்ன பாட்டில் இருந்தாலும் திருப்பி திருப்பி சொல்றியே சொல்லினே இருக்குது தான். சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை பெருமானை. என்னடா இப்போதான் சொன்னேன், அத்தையே திருப்பி சொல்லிக்கிறியான்னாங்க. அது தவிர வேற என்ன சொல்ல போறேன் நான்? அதுதான் பண்ணுதல் என்றால் திருப்பி திருப்பி சொல்லுதுன்னு பேரு. பள்ளியிலே இருக்கிற அழகு பொருந்தியவர், முறுக்கேறிய சிவந்த தலைமுடியவர், இந்த இறைவனை தொழுபவர், வழிபாடு செய்பவர்கள். தொழுதல் என்பது நிறைய இருக்குது. ஆலயம் செல்வது, சுற்றி வருவது, தொழுவது, மனத்தால் தொழுவது. தொழுதல் என்பது ரெண்டு விதமாக இருக்குது. உடலால் தொழுவது, மனத்தால் தொழுவது என்கின்ற எவ்வளோ செய்தி இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம், ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாமா? சரி, ஆமாம், ரைட். அதனால் நாம் வந்து ஏற்கனவே போயிட்டோம். அடுத்த நாளுக்கு இதை கொண்டு வந்துடுங்க, இந்த பேப்பரை கொண்டு வந்துடுங்க, இந்த ஷீட்டை கொண்டு வந்துடுங்க. நம்ம நாளை அப்படி யாராவது புதுசாக வந்தாலும் தவிர வந்துட்டாலும் பரவாயில்ல, ஐயோ நான் மதட்ட வந்துட்டுமேன்னு திருப்பி பாதி வயலில் வந்து திருப்பி போகாதீங்க. இங்கே நம்ம சரி பண்ணிக்கலாம். இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து இதனுடைய தொடர்ச்சியை நம்ம முடிச்சுட்டு 3 பதிகளை முடிச்சோம் அட்லீஸ்ட். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.